ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று அதிகாலை 12:40 மணி அளவில் நடைபெறவிருக்கின்ற அதிசார குரு பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம். குருவாகப்பட்டவர் மகர ராசியிலிருந்து அதிசார குருவாக கும்பராசிக்கு பயிற்சியாகி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை கும்பராசியில் இருக்கிறார். அதன் பிறகு வக்ரமாக பின்னோக்கி மீண்டும் மகர ராசிக்கு வருவார். அவ்வாறு கும்பராசியில் குரு பகவான் 162 நாட்கள் இருக்கப் போகிறார். 162 நாட்களிலே 76 நாட்கள் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை சாதாரண நிலையில் சஞ்சாரம் செய்து பலாபலங்களை கொடுப்பார். ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்து பின்னோக்கி மீண்டும் மகர ராசிக்கு வருகிறார். 87 நாட்கள் வக்ரகதியில் குரு சஞ்சாரம் செய்கிறார். இவற்றுக்குரிய அனைத்து ராசிக்குரிய பலன்களை தற்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். முதலாவதாக குரு எந்தெந்த நட்சத்திரங்களில் எத்தகைய நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் என்பதை கண்ட பிறகு கோச்சார வேதை எவை என்பதை அறிந்து கொண்டு அதன் பிறகு 12 ராசிக்குரிய நற்பலன்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக குரு கும்பராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் மே மாதம் 21ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு சதய நட்சத்திரத்தில் மே மாதம் 22ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். அப்பொழுது குரு பகவான் கும்பராசியிலே வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெற்று மீண்டும் அந்த வக்ரகதியிலே பின்னோக்கி வருகிறார். பின்னோக்கி செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை கும்பராசியிலே வக்ரமாக பின்னோக்கி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று மகர ராசிக்கு மீண்டும் வருவார். அங்கு ஒரு 66 நாட்கள் அமர்ந்து அதன் பிறகு அவர் கும்பராசிக்கு மீண்டும் பயிற்சியாவார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு சாதாரண நிலையிலும் வக்ரகதியிலும் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு. குரு சாதாரண நிலையிலும் வக்ரகதியிலும் சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பு. இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகம் ஒரு இடத்தில் சுபபலன்களையும் கொடுக்கும், அசுப பலன்களையும் கொடுக்கும். குருவாகப்பட்டவர் 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது யோகத்தை கொடுக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு 11ஆம் இடத்திலும், கும்பராசிக்கு 9ஆம் இடத்திலும், சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலும், துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலும் இவ்வாறு அமர்ந்து யோகத்தை கொடுக்கிறார். மற்ற ராசியிலே இருக்கின்ற அன்பர்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கிறார். ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தில், கடக ராசிக்கு 8ஆம் இடத்தில், கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில், விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில், தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில், மகர ராசி மீன ராசிக்கு 12ஆம் இடத்தில் என்று அசுப பலன்களை கொடுக்கிறார். என்றாலும் கோச்சார வேதை என்று ஒன்று இருக்கிறது. அவை ஒரு நுட்பமான கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். பொதுவாக ஒரு கிரகம் அசுப பலன்களை கொடுக்கும், ஒரு பலம் சுப பலன்களை கொடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது. குறிப்பாக குரு ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது ராசிக்கு ஒரு இடத்தில் அமர்ந்து அசுப பலனை தருகிறார் என்றால், அதே ராசிக்கு ஒரு இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே
குருவோடைய அசுப பலன்கள் தடைப்படும். வேதகன் என்றால் தடை. வேதகன் என்றால் தடை செய்பவன். குரு கொடுக்கக்கூடிய அந்த அசுப பலன்களை தடை செய்வன் இன்னொரு இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தான். உதாரணமாக ரிஷபராசிக்கு குரு 10ஆம் இடத்தில் அமர்கிறார். அவ்வாறு குரு 10இல் அமர்கின்ற பொழுது கெடுபலன்களை கொடுக்க வேண்டும். குரு 10இல் அமர்கின்ற பொழுது கெடுபலன்களை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய குருவுக்கு 12ஆம் இடத்தில், அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால், கோச்சார வேத அடிப்படையில் அந்த 10ஆம் இடத்துக்குரிய 10இல் குரு இருந்தால் தொழில் நாசம், தன நாசம், வேலை இழப்பு, வேலை மாற்றம் என்று ஏற்படும் என்பது பொதுவான ஒரு விதி. ஆனால் ஒரு விதிக்கு ஒரு விதி விலக்கு இருக்கிறது. ஒரு ரூலுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கிறது. ஒரு விதிக்கு ஒரு விதி விலக்கு இருக்குது. செவ்வாய் தோஷம் என்போம். ஆனால் செவ்வாய்க்கு இந்த இடத்தில் இத்தகைய கிரகம் இருந்தால், செவ்வாயோடு குரு சேர்ந்தால், சனி சேர்ந்தால், செவ்வாய் சந்திரனுக்கு லக்னத்திற்கு இந்த இடத்தில் இருந்தால், சிம்மத்திலோ கடகத்திலோ இருந்தால், இவையெல்லாம் செவ்வாய் தோஷம் இல்லை என்பது விதிவிலக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசிக்கு குரு 10இல் அமர்கிறார். ஆனால் ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதிப்பிலே குருவோடைய அசுப பலன்கள் தடைபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது ரிஷபராசிக்கு 9இலே சனி இருக்கிறார். ஆகையால் 10இல் குரு வந்தாலும் நிச்சயம் கெடுபலன்கள் இல்லை. அதுதான் கோச்சார வேதை. கோச்சார வேதை அட்டவணை என்பது நீங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணால் இருக்கிறது. கோச்சார வேதை சார்ட். கோச்சார வேதை சார்ட் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. தினப்பலன்களை கேட்கின்ற அன்பர்கள், மாத பலன்களை கேட்கின்ற அன்பர்களுக்கு ஒரு கிரகம் நற்பலன்களை கொடுக்கும் என்றால் இன்னொரு இடத்தில் அவருக்கு இன்னொரு இடத்தில் வேறு கிரகம் என்றால் நற்பலன் கெடுபலம் தடைப்படும், நற்பலன்கள் கிடைக்காது. ஒரு கிரகம் கெடுபலன்களை கொடுக்கும் என்றால் அந்த இடத்திற்கு வேறு இடத்தில் வேறொரு கிரகம் என்றால் அந்த கெடுபலங்களும் தடைப்படும். நல்ல பலனும் தடைப்படும், கெடுபலனும் தடைப்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு 1ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 1ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால், இப்படி என்று ஒரு அட்டவணை இருக்கிறது. அவ்வாறு அந்த அட்டவணையை ஒப்பிட்டும் நான் இப்பொழுது பலன்களை கூறவிருக்கின்றேன். இவ்வாறு குரு அவிட்டம் சதயத்தில் சஞ்சாரம் செய்வதும், கும்பராசியில் 162 நாட்கள் இருப்பதும், இவற்றில் 76 நாட்கள் சாதாரண நிலையில், 87 நாட்கள் வக்ரகதியில் இருப்பதும் பலன்கள் மாறும். வக்ரகதியில் வேறு விதமான பலன்கள் வரும், மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். ஒரு கிரகம் வக்ரத்தில் இருக்கின்ற பொழுது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலை இருந்தால் அவை மாறுபட்டு கெடுபலன்களை கொடுக்கும். ஒரு கிரகம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் வக்ரம் பெறுகின்ற பொழுது மாறுபட்ட நற்பலன்களை கொடுக்கும். இவையெல்லாம் ஜோதிட ரீதியான நுட்பமான விஷயங்கள். அனுபவ ரீதியாக அவை கடிந்து கொள்ள முடியும். ஒரு தகுந்த ஜோதிடரால் இவை உங்களுக்கு தெரிந்து அறிந்து உங்களுக்கு கூற முடியும். தற்பொழுது பொதுவாக ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்கள் அறிந்து கொள்வது நல்லது. அவை ஒரு தகுந்த ஜோதிடங்களுக்கு கோட்டார அட்டவணை அடிப்படையில் எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து கூற முடியும். உங்களுக்கு என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியை நிலை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு குரு பெயர்ச்சி பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்துக்கு வருகிறார். பொதுவாக லாபஸ்தானத்தில் குரு அமர்வது மிகுதியான நற்பலன்களை கொடுக்கும். அவ்வாறு குரு உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியஸ்தானம் என்கின்ற தனுசு ராசிக்கும் விரயஸ்தானம் என்கின்ற மீன ராசிக்கும் அதிபதி. அவ்வாறு குரு பாக்கியத்திற்கு அதிபதி 11ஆம் இடத்துக்கு வருவதும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்வது ஒரு சிறப்பான அமைப்பு. அவ்வாறு அவர் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இந்த இடங்களெல்லாம் பலம் பெறுகின்றது. ராசிக்கு 3ஆம் இடமாகப்பட்ட மிதுனம், 5ஆம் இடமாகப்பட்ட சிம்மம், 7ஆம் இடமாகப்பட்ட துலாம், இந்த ராசிகளெல்லாம் பலம் பெறுகின்ற அமைப்பு நற்பலன்களை கொடுக்கும். அவ்வாறு
இருக்கின்ற அமைப்பு சிறப்பை தருகிறது என்றாலும் கோச்சார வேதை அடிப்படையிலே குரு 11ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் வேறு கிரகம் இருந்தால் குருவோடைய அந்த சுபபலன்கள் முழுமையாக கிடைக்காது. குருவோடைய அந்த சுபபலன்கள் முழுமையாக கிடைக்காது. தற்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். எனவே உருவாகப்பட்டவர் வக்ரம் பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு மிகுதியான நற்பலன்களை கொடுப்பார். கோச்சார வேதை என்பது தடை. ஒரு கிரகம் ஒரு இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது ராசிக்கு இன்னொரு இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் அவை கோச்சார வேதை அடிப்படையிலே அந்த சுபபலன்கள் பெரிய அளவிலே கொடுக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் அசுப பலன்கள் தரக்கூடிய நிலையாக இருந்தால் அவை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையாக நற்பலன்களை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரை உங்களுக்கு சனி 10ஆம் இடத்தில் இருந்து வருகிறார். சனி 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 10இல் வேறு ஒரு கிரகம் இருந்தால் சனியோடைய அந்த அசுப பலன்கள் தடைப்படும். இதுவரை குரு இருந்தார். ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சனி 10இல் இருக்கின்ற பொழுது, சனி 3, 6, 11இல் இருப்பது தான் யோகத்தை தரும். 10இல் இருக்கின்ற பொழுது சிறு சிறு இடையூறுகளை கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு ராசிக்கு 10க்குரியவர் சனி. அவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்ற சசயோகத்தையும் கொடுக்கிறார். இருந்திலும் கோச்சாரத்தில் யோகங்கள் சில வகையில் நன்மைகள் செய்யும், சில வகையில் பெரிய அளவில் யோகத்தை செய்யார். எனவே லாபத்துக்கு வருகின்ற குரு உங்களுக்கு யோகத்தை செய்வார் என்றாலும் அதனுடைய சதவீதம் ஒரு 75% தான் இருக்கும். 8இல் கிரகம் இருப்பதனால், கேது இருப்பதனால். இருப்பினும் குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனால் முயற்சியிலே வெற்றியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், எல்லாவற்றிலும் நன்மையும் மேன்மையும் வெற்றியை கொடுக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். புதிய செயல்கள் முயற்சி எடுப்பதில் தடைகள் இருக்காது, சஞ்சலங்கள் இருக்காது, குறுக்கீடுகள் இருக்காது. கணபதி வழிபாடு தற்பொழுது தினந்தோறும் செய்வதன் மூலம் கேதுவால் அந்த தடை இருக்காது. 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் இருக்கின்ற அமைப்பு உங்களுடைய சர்ப்பத்துக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மணி உறவிலே கருத்து வேற்றுமை, இவையெல்லாம் இருந்து வருகிறது. ஆனாலும் குருவுக்கு கேந்திரத்தில் கேது இருப்பதும் குருவுக்கு கேந்திரத்தில் ராகு இருப்பதும் ராகு கேதுவால் இனி கெடுபலன் இருக்காது. பொதுவாக குருவுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலே அது குருவுடைய கட்டுப்பாட்டில் இந்த கிரகங்கள் இருக்கும். குருவுடைய பார்வை 5, 7, 9 கோண பார்வை வைத்திருக்கிறார். திரிகோணம் என்பது 5, 9, 1ஆம் இடம் கேந்திரம் கோணம் இரண்டுக்கும் பொது. 1, 5, 9 என்று பார்க்கின்ற பொழுது குரு 5, 9ஐ பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அவ்வாறு அவர் பார்க்கின்ற இடத்தை தவிர்த்து 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 10ஆம் இடத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். கோணத்தை பார்ப்பார், கேந்திர ஸ்தானங்களை கட்டுக்குள் வைத்திருப்பார். குருவுக்கு 10இலே கிரகம் இருப்பது யோகம். குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவன், பூர்வ புண்ணிய காரகன் குரு என்றால் குருவுக்கு 10இலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5க்குரியவர் அமர்ந்தால் மிகுந்த யோகம். ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக, ஜனன ஜாதக ரீதியாக அப்படி பார்க்கின்ற பொழுது கேது குரு கட்டுப்பாட்டில், கேது ராகு குருவோடைய கட்டுப்பாட்டில் வருகிறார். குருவுக்கு 4இலே ராகுவும் குருவுக்கு 10இலே கேதுவும். ஆனால் இதாகையால் இனி வருகின்ற நாட்களிலே குரு அந்த கட்டுப்பாட்டினால் ராகு கேதுவுடைய கெடுபலன்கள் இருக்காது. இது ஒரு நல்ல விஷயம் மேஷராசி அன்பர்களுக்கு. எனவே 11ஆம் இடத்தில் இருக்கின்ற அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானம். தனக்கு மிகவும் பிடித்த சிம்ம ராசியை பார்க்கிறார். குரு சிம்ம ராசியில் அமர்கின்ற பொழுதுதான் மகா மாசி மகம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறது. அவ்வாறு சிம்ம ராசியை பார்க்கின்ற அமைப்பு அதிர்ஷ்டத்தை தரும். குரு எங்கு அமர்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர் பார்வை என்பது அப்படி ஒரு புனித பார்வை, மிக சிறந்த பார்வை, மிகப்பெரிய கிரகம் குரு. அவருடைய பார்வை அத்தகைய பலம் வாய்ந்தது. ஆகிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். செயல் வேகமாக இருக்கும். முயற்சி அதிலே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முயற்சி என்பது நாம் எவ்வளவு எடுத்தாலும் அதிர்ஷ்டம் என்பதும் வேண்டும். அவ்வாறு பார்க்கின்ற 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்கின்ற அமைப்பு இனி வரும் நாட்களிலே உங்களுக்கு திடீர் யோகங்கள், திடீர் நன்மைகள், திடீர் வேலை வாய்ப்பு, அவற்றிலே பெரிய அளவிலே நன்மைகள் இருக்கும். சனியால் பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் சனிக்கிழமையிலே அனுமன் வழிபாடு, தினந்தோறும் அனுமன் சாலிசா கேட்பது தற்பொழுது முக்கியம். இதுவரை குரு இருந்தனால் பாதிப்பு இல்லை. 10இல் அமர்கின்ற சனி அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இது குரு பேச்சுக்குரிய பலன் என்றாலும் இவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்க வேண்டும். மற்றபடி
சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. ராகு கேதுவை பொறுத்தவரை இனி பாதிப்புகள் இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சி, புதிய விஷயங்கள் அவற்றில் யோகத்தை கொடுக்கும். அவை சதவீதம் என்றால் ஒரு 75% தான் 8 கிரகம் அமைந்திருப்பதனால். இருந்தாலும் அவருக்குரிய பலனை நன்மையாக கொடுப்பார். உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வேலையிலே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் குரு சக்தி மிக பலமிக்க இருப்பதனால் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 10 சனி தனித்திருக்கிறார் தற்பொழுது. அப்படி பார்க்கின்ற பொழுது சனி தன்னுடைய கெடுபலன்கள் எப்பொழுதும் சனி செவ்வாய்க்கு பகை கொண்டவர். ஆகையால் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தசாபுத்தி அந்தரங்களை அறிந்து கொள்வது நல்லது. இருப்பினும் குருவோடைய பலம் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பது கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை வரும். இதுவரை இருந்த சிறு சிறு பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். இவையெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக குருபலம் வந்திருக்கிறது. தாராளமாக வரங்களை தேடலாம். சுமூகமாக மகிழ்ச்சியாக திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். புதிய விஷயங்கள், அதாவது வெளியூர் சென்று படிப்பதற்கு எண்ணம் கொண்டவர்கள், வெளிநாடு சென்று படிக்க எண்ணம் கொண்டவர்களுக்கு நன்மையை தரும். படிப்பிலே சுறுசுறுப்பை கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மையை கொடுக்கும். இருப்பினும் ராகு கேதுவோடைய அந்த கெடுபலன்கள் குருவால் தடுக்கப்படுகிறது என்றாலும் இவை மனதிலே வைத்துக்கொள்வது நல்லது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு பயிற்சியாகப்பட்டது மேஷராசியை பொறுத்தவரை நன்மைகள் 100% என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு 75% நன்மைகள் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்வது அது 8இல் இருக்கின்ற அந்த கேதுவால் மட்டுமே. கோச்சார வேதை என்பது அவ்வாறு கூகுளில் இருக்கிறது. கோச்சார வேதை அட்டவணை, கோச்சார வேதை சார்ட் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே அவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இருப்பினும் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது மேஷராசிக்கு நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி நன்மையை இருக்கிறது. இது மேஷராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சிக்குரிய பலன்கள். நான் வணங்கும் பித்ருக்குலம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, குருவாகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு வருவது சிறப்பல்ல என்பது ஒரு பொதுவான கோச்சார விதி. 10இல் குரு அமர்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள், உத்தியோகத்தில் இடர்பாடுகள், பெரிய அளவிலே வேலையிலே குழப்பங்கள், உயரதிகாரிகளிடம் பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படும் என்பது ஒரு பொதுவான விதி. ஆனால் ஒரு விதிக்கு விதிவிலக்கு என்று இருக்கிறது. அதாவது ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெடுபலன்களை கொடுக்கும் என்றால் அந்த கிரகத்துக்கு இன்னொரு இடத்தில், ராசிக்கு இன்னொரு இடத்தில், சில சமயம் ராசியிலே அந்த கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேர்ந்தால் அந்த கிரகத்துடைய கெடுபலன்கள் தடைபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு 10இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே குருவோடைய கெடுபலன்கள் நிச்சயம் தடைப்படுகின்றது. வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். கூகுளிலே கோச்சார வேதை சார்ட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றாலே அதற்குரிய அட்டவணை வரும். ஜோதிட ரீதியாக கோச்சார பலன்கள் கூறுகின்ற பொழுது மிக நுட்பமாக இதை பார்க்க வேண்டும். பொதுவாக குரு 10இல் இருப்பது முடிந்துவிட்டது இந்த வருடம். அதாவது ஏப்ரல் 6இலிருந்து செப்டம்பர் 14 வரை குரு 10இல் இருக்கப் போகிறார். 162 நாட்கள் என்ன நடக்கப் போகிறதோ, குரு பகை கொண்டவராயிற்றே, பிரச்சனை மேல் பிரச்சனை வருமோ என்று ஐயப்பட வேண்டியதே அல்ல. பாக்கியாதிபதியான சனி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்ற அமைப்பு. குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10இல் இருந்தாலும் தடைப்படுகின்றது அந்த கெடுபலங்கள். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது, பெரிய அளவிலே முதலீடுகள் செய்கின்ற பொழுது தசாபுத்தி அந்தரங்கள் அறிந்து கொள்வது நல்லது. குறிப்பாக நீங்கள் குரு தசையை நிச்சயம் சந்திப்பீர்கள். குரு ஏனென்றால் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் கிருத்திகை,
ரோகிணி, மிருகஸ்ரீஷம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு, கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, அடுத்தது குரு தசை. சந்திர தசையிலே பிறந்தவர்களுக்கு, சந்திரன் ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதிலே குரு தசை. மிருகஸ்ரீஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாலிப பருவத்தில் குரு தசை. சுமார் ஒரு 22-23 வயதிலேயே நீங்கள் குரு தசையை சந்தித்து விடுவீர்கள் மிருகஸ்ரீஷத்தில் பிறந்தவர்கள். ஏனென்றால் ஆரம்ப தசை செவ்வாய் தசை, அது ஒரு 2 வருடம் 3 வருடம் தான் அதிகபட்சம் வரும் கற்பசல் போக. அதுக்கு அடுத்தது ராகு தசை 18 வருடம் என்று இருக்கும். ஏனென்றால் குரு தசையை நீங்கள் வாழ்க்கையிலே சந்திப்பீர்கள். அவ்வாறு குரு தசையிலே எந்த புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. குறிப்பாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு தசை என்பது கெடுபலங்களை கொடுக்கக்கூடிய திசையா? நிச்சயம் அப்படி கிடையாது. ஏனென்றால் நீங்கள் ராசியிலே மட்டும் நிறைய வைத்துக் கொள்ளக்கூடாது. ஜனன ஜாதகத்திலே லக்னம் என்பது மிகவும் முக்கியம். அந்த லக்னத்தின் வாயிலாக குரு யோகாதிபதியாக இருந்தாலோ இல்லது கெட்ட ஸ்தானங்களில் இருந்து கெட்டவன் கிட்டின் யோகத்தை கொடுக்கிறவராக இருந்தால் குரு தசை நன்மை செய்யும். ரிஷபராசியை என் அனுபவத்திலே நிறைய நண்பர்களுக்கு நன்மையை செய்கிறது. ஆகையால் இப்பொழுது 10ல் குரு வருகிறார் என்றாலும் அவர் எச்சையும் தொழில் வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் கோச்சார வேதியிலே 9லே ஆண்டுக்கோளான சனி குரு அந்த 10ல் இருக்கின்ற வரை இருக்கப் போகிறார். ஆகையால் அவரால் நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. குரு வழிபாடு செய்வது நல்லது. குரு வழிபாடு தற்பொழுது செய்வது நல்லது. சனியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாகும். பொதுவாக ரிஷபராசிக்கு முழுமையான யோகாதிபதி யார் என்றால் அது சனி பகவான் தான். 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஆனால் 9ஆம் இடம் பாதகஸ்தானம் இருந்தாலும் அவர் 9லே அமர்கின்ற பொழுது நன்மையை செய்வார் உங்கள் ராசியை பொறுத்தவரை. அவ்வாறு குரு 10ல் வந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சார வேதையிலே 9லே கிரகம் இருப்பதனால் பாதிப்பில்லை. தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் தசாபுத்தி யந்திரங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சினால் பெரிய முதலீடு, புதிய வியாபார அபிவிருத்தி, புதிய கிளைகள் துவங்குவது, புதிய தொழிலிலே இருக்கின்ற தொழிலிலே இருந்து மாறி வேறு ஒரு வியாபாரம் தொழில் ஆரம்பிப்பது போன்றவையாக இருந்தால் தசாபுத்தி பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி குரு 10ல் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பில்லை. குடும்பத்தை பொறுத்தவரை குரு குடும்பஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசியிலே ராகு அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருந்தாலும் குருவுக்கு 4லே ராகுவும் குருவுக்கு 10லே கேதுவும் இருக்கின்ற அமைப்பு. குருவுடைய பார்வை எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறது. குருவுடைய பார்வை செவ்வாய் சனி இவர்களுக்கு விசேஷ பார்வை. இவர் குருவுடைய பார்வை 5, 9 கோணஸ்தானங்கள் பார்வை. அவ்வாறு கோணஸ்தானங்களை பார்க்கின்ற குரு கேந்திரத்தையும் கட்டுக்குள் வைத்திருப்பார், 4ஆம் இடமும் 10ஆம் இடத்தையும். அப்படி பார்க்கின்ற போது 4லே அமர்ந்திருக்கின்ற, அதாவது உங்கள் ராசியில் குருவுக்கு 4லே, அதாவது உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கின்ற ராகுவும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற கேது குருவுக்கு 10லே வருவதனால் ராகு கேதுவாலும் இனி பாதிப்புகள் இருக்காது. எனவே இந்த குரு அப்படிங்கிறவர் 10ல் வந்தார் என்றாலும் நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உத்தியோகத்திலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. இது அனுபவ உண்மை. கோச்சார வேதி முன்னோர்கள் கூறியிருக்குது. எனவே அவை குடும்பத்தில் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம். 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானம். தாயார் உடல்நலத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அகலும். ஆகையால் இனி உங்களுடைய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், சஞ்சலங்கள் இருக்காது. எந்த விதத்திலும் குரு அந்த சிம்மத்தை பார்ப்பதனால் மன சஞ்சலங்கள் இருக்காது. சுகத்தில், அதாவது உங்களுடைய சுகஸ்தானம் என்பது நன்மை தரும். வீடுமனை வாங்கணும், நிச்சயம் அது வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் குரு 10ல் இருக்கின்ற அமைப்பு. இதே சனி உங்களுக்கு 9ல் இல்லை என்றால் அது வேறு பலன். சனி 9ல் இருந்தால் அது வேறு பலன். சனி 9 இருப்பதான். சனி மட்டுமல்ல, வேறு எந்த கிரகம் இருந்தாலும். ஆனால் மற்ற கோள்கள் என்றால் அது ஆண்டுகோள்கள் அல்ல, மாதக்கோள். ராகு கேது தான் அடுத்ததாக பார்க்கணும் ஆண்டுகோள். இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த குரு அப்படிங்கிறவர் ரிஷபராசிக்கு பகை கொண்டவர். அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவதால் பகை கொண்டவர் அப்படிங்கிறது கோச்சார வேத அடிப்படையிலே இவை தடுக்கப்படுவதனால் 4ஆம் இடத்துக்குரிய உடல்நல ஆரோக்கியத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்தை பார்க்கிறார், துலாம் ராசியை. சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். எதிரிகளுடைய தாக்கங்கள் இருக்காது. எல்லாரும் நட்பு பாராட்டக்கூடிய நாள் இருக்கும். இதுவரை அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு பகைவராக இருந்து வந்தார்கள் ராகு கேதுவார். ஆனால் இனி அவ்வாறு இருக்காது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாக மற்ற இதில் நண்பர்கள் பலன்கள் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இது கோச்சார வேதை. தேவைப்பட்டால் என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டால் அதை நான் அட்டவணையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பை. எனவே இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ரிஷபராசிக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் நிச்சயம் கிடையாது. 2, 4, 6 பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. குரு என்பவர் பகை கொண்டவர் சுக்கிரனுக்கு என்றாலும் ராசியாதிபதி என்றாலும் குரு பார்வையில் எந்த விதமும் ஒரு பங்கம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது.
நமக்கு ஆசிரியர்கள், நமக்கு போதிப்பவர்கள் எல்லாரும் குரு தான். அவர்கள் பேதம் கிடையாது. இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. இருந்தாலும் ஆசிரியர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்துக்கு முன்னதே குரு வந்து விடுகிறார். அதில் அவருடைய பார்வையில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. 4ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு சுகத்தான். உங்களுடைய சுகம், வீடு, மனை, வாகனம் இவையெல்லாம் நன்மையை கொடுக்கும். குறிப்பாக பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கவனம் வேண்டும். இவைத்தானே ஒழிய மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லை என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கின்றோம். இதுவரை அட்டமத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அற்புதமான அமைப்பு. பொதுவாக குரு 9இல் அமர்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் வேறு கிரகங்கள் அமர்ந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே குருவோடைய சுபபலன்கள் தடைப்படும். தற்பொழுது ஒரு மாதம் வரைதான், அதுவும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிரன், அதன் பிறகு 14ஆம் தேதி வரை சூரியன் என்று 10இல் இருக்கிற கிரகங்கள். ஆனால் அதன் பிறகு 10ஆம் இடத்தில் எந்த ஒரு முக்கிய கிரகங்களும் இருக்காது. எனவே குருவோடைய பலம், குருவுடைய பலன் மிக மிக அற்புதமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். பொதுவாக சனி உங்களுக்கு 8இல் அப்பொழுதும் அமர்ந்திருக்கின்றார். இதுவரை குருவும் 8இல் இருந்தார். சனி உங்களுக்கு யோகாதிபதி. அவரால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது என்றாலும் அட்டமத்தில் சனி மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுவார். அவ்வாறு வக்ரம் பெறுகின்றவர் ஒரு 5 மாத காலங்கள் வக்ரகதியிலே இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சனியால் நற்பலன்களே ஏற்படும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குருவும் தற்பொழுது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற நிலை. உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பொதுவாக குருவோடைய பார்வை மிகுதியான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய பார்வை. குரு பார்வை கோடி நன்மை. அவ்வாறு ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தை முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த இடங்கள் பலம் பெறுகிறது. இதுவரை உடல்நலத்தில் இருந்த ஆரோக்கிய குறைபாடு அகலும். இருப்பினும் அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும், 8இல் சனி இருப்பதினால். மற்றபடி தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இனி வரும் நாட்களிலே. இருப்பினும் சனியுடைய பாதிப்புகள் அப்பப்பொழுது சிறு சிறு இடர்பாடுகளை கொடுக்கும். இவை அனுமன் வழிபாடால் நிவர்த்தியாகும். ராசியை பார்க்கிறார். மனம் தெளிவாகும். எந்த ஒரு முயற்சியிலும் சிந்தனை திறனாகப்பட்டது சிறப்பாக இருக்கும். குரு புத்திக்காரகன். அவ்வாறு குரு உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6இல் அமர்ந்திருக்கின்ற கேதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக குரு 5, 7, 9 எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கிறது. 5, 9 இடத்தை பார்க்கக்கூடியவர் குரு. கோணத்தை பார்ப்பார். அவருடைய கோணத்தை பார்க்கின்றார். அதே சமயத்தில் கேந்திரங்களை கட்டுக்குள் வைப்பார். அதாவது 4ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தை அவர் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வார், அங்கு கிரகங்கள் இருந்தால். அவ்வாறு குருவுக்கு 4இலே ராகுவும் 10இலே கேதுவும் இருக்கின்ற அமைப்பு நன்மை. இவை ராகுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரயங்கள் இனி கட்டுக்குள் வரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அட்டமத்தில் சனி இருந்தாலும் பாதிப்பில்லை. அவரே பாக்கியாதிபதி. அவர் எப்படியும் பாக்கியத்தை கெடுக்க மாட்டார். குரு 9இல் அமர்ந்திருக்கின்ற அமைப்பு பாக்கிய யோகத்தை பெறுகிறீர்கள். தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறும். உங்களுடைய முயற்சிக்கு சரியான அனுகூலமான சூழ்நிலைகள் நிலவும். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் இதுவரை இருந்த தடைகள், கடின உழைப்பை கொடுத்தும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காத நிலை, இவை இப்பொழுது அகலக்கூடிய அமைப்பு. தடைகள் இருக்காது. அவ்வாறு இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் ராசியை குரு பார்ப்பதினால். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிலவும். புதிய முயற்சிகள், அதற்குரிய மற்றவர்களுடைய நன்மையான ஒத்துழைப்பு, எந்த விதத்திலும் பாதகமில்லாத சூழ்நிலைகள், இவையெல்லாம் தொழில் வியாபாரத்தின் நன்மையை கொடுக்கின்றால் உத்தியோகத்தில் திடீர் வெற்றிகளும் இருக்கிறது. எனவே இப்பொழுது வருகின்ற இந்த குரு பயிற்சியாகப்பட்டது நன்மையும். மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு சனி வக்ரம் பெறுவது மேலும் நன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் நிலவும். பெண்களுக்கு திருமண பலம் வந்திருக்கிறது, குருபலம். ஆகையால் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கலாம். திருமண பிராப்தம் கைகூடும். இருப்பினும் தினந்தோறும் கணபதி வழிபாடு செய்வது நல்ல விதமாக திருமண காரியம் சுபகாரியமாக நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பல்வேறு தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு தற்பொழுது குரு வருவது மிக சிறந்த மாற்று மருந்து. ஆகையால் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இனி வரும் நாட்கள் நன்மையை கொடுக்கும்.
கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இனிதான் நல்ல கொஞ்சம் சூழ்நிலைகள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள், ஏற்கனவே கொரோனாவால் பிற தடைகள் இப்பொழுது இருக்கின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் அனுகூலத்தை தரும். மாணவ கண்மணிகளுக்கு இனிமேல் தான் நல்ல ஒரு சூழ்நிலைகள் மனதில் எழுவும். இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் அகலக்கூடிய அமைப்பு. ஆகையால் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது மிதுன ராசிக்கு 6 கேதுவும் மற்றும் குரு 9 இருக்கின்ற இப்பொழுது சனி அவருடைய பாதிப்பை நிச்சயம் பெரிய அளவில் செய்ய மாட்டார். உங்களுக்கு முழுமையான யோகாதிபதி. எனவே இந்த குரு பயிற்சியாகப்பட்டது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவை இந்த குரு பயிற்சிக்குரிய பலன்கள். மற்றபடி நான் வணங்கும் பித்திருக்குலம் குருமார்களும் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கு நல்ல விதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுவடை பார்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் மிக பலமாக அமர்ந்திருந்த யோகாதிபதியான குரு பகவான் தற்பொழுது 8ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 8இல் குரு அமர்வது யோகம் அல்ல. ஆனாலும் குரு 8இல் அமர்கின்ற பொழுது குருவுக்கு 12ஆம் இடம், குரு அமர்ந்திருக்கின்ற 8ஆம் வீட்டிற்கு 12ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே குருவோடைய அசுப பலன்கள் தடைபடும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். ஆனால் சனி கண்ட சனியாக அமர்ந்திருக்கின்றார். சனி 7இலே அமர்கின்ற பொழுது சனிக்கு 12இலே, ராசிக்கு 6இலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் சனியோடைய அத்தகைய அசுப பலன்கள் தடைப்படும். அதுவும் கோச்சார வேதை தான். ஆனால் 6இலே தற்பொழுது எந்த கிரகமும் இல்லை. ஆனால் குருவோடைய அசுப பலன்கள் தடைப்படுகின்றது. அதே சமயத்தில் சனியோடைய கண்ட சனி பலன்கள் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கிறது. 7இலே அமர்ந்திருக்கின்ற சனியால் பாதிப்புகள் இருக்கும். குருவால் தற்பொழுது பாதிப்புகள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு நன்றாக இருக்கிறார், லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். இதுவரை அவர் குருவோடைய பார்வை பெற்று மேலும் சிறப்புகளை கொடுத்து வந்தால் இப்பொழுது குரு பார்வை விலகுகின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு 8இல் அமர்வதனால் உங்களுக்கு பாதிப்புகள் நிச்சயம் இல்லை. கோச்சார வேதை என்பது அவ்வாறு. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் உங்களுக்கு யோகாதிபதி, அவரே பாக்கியாதிபதி. ஆனால் அவர் வீட்டுக்கு 12ஆம் இடம், பாக்கியஸ்தானத்துக்கு 12ஆம் இடம், 9ற்கு 12ஆம் இடம், 8ஆம் இடம். ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருப்பது யோகத்தை அதிகப்படுத்தும், பாவ விருத்தி. தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது பலவீனம் அடையும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான குரு பகவான் தன் வீட்டிற்கு 12ஆம் மீனத்திற்கு 12ஆம் இடமான கும்பத்தில் அமர்கிறார். ஆனாலும் 8இல் அமர்வதனால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதையில் 7இல் சனி இருப்பதனால். எனவே அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வர வேண்டும். சனி பாதிப்பை அகற்றுவதற்கு, அதை தடுப்பதற்கு. மேலும் காகபுஜண்டரை தினந்தோறும் வணங்கி வர வேண்டும். இப்பொழுது குரு உங்களுக்கு பார்வை செய்கின்ற இடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அது விரயஸ்தானம், சயனஸ்தானம். சனியால் சில உடல்நல பாதிப்புகள் கொடுத்தாலும் நல்ல தூக்கம் வரும். குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதனாயால் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்கின்ற அன்பர்களுக்கு அதுக்குரிய சரியான அந்த பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சமயத்தில் ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார், சிம்மத்தை. தனக்கு மிகவும் பிடித்த வீடு சிம்மம். அவ்வாறு சிம்மத்தில் அமர்கின்ற பொழுதுதான் குரு அமர்கின்ற பொழுதுதான் மகா மாசி மகம் வரும். எனவே 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பது தன பிராப்தத்தை கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். 7இலே சனி அமர்ந்திருப்பது 7ஆம் இடம் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்கள், கணவன் மனைவி, நண்பர்கள், கூட்டுத் தொழில், இவையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அங்கு சனி அமர்வதனால் கணவன் மனைவி உறவிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை, கல்வி, தனம், குடும்பம், வாக்கு இவையெல்லாம் 2ஆம் இடத்துக்குரியது. அந்த இடம் பலம் பெறுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் அவை விட்டு கொடுத்து சென்று ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுவீர்கள். குரு அத்தகைய புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். வார்த்தைகளிலே இனிமையும் கனிவையும் கொடுப்பார். எந்த ஒரு செயலியும் 2ஆம் இடத்தில் ஒருவருக்கு குரு அமர்ந்தாலோ 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ மிக சிறந்த பேச்சு திறமையை கொடுப்பார். எனவே 7இல் இருக்கின்ற சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் முன்னதாகவே நீங்கள் உணர்ந்து நாம் நம்மளுடைய வார்த்தைகளிலே கோபத்தை காட்டினால்தான் எதிர்வினை எதிர்கொள்ள முடியும். நாம் செய்கின்ற ஒரு செயலுக்கு எதிர் செயல் இருக்கும்.
எனவே உங்களுடைய புத்திசாலித்தனமான பேச்சு திறமை, வாக்கு சாதியத்தினால் இவையெல்லாம் சரியாக கையாண்டு பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்வீர்கள். அதற்கு பிறகு பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அவ்வாறு பார்க்கும்போது என்னதான் சனி சின்ன சின்ன மன குலைச்சல்களை, மன உடைச்சல்களை கொடுத்தாலும் உடல்நலத்தில் பாதிப்பு இருக்காது. அது குருவுடைய அந்த பார்வையின் பலம். ஆகையால் உடல்நலத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை குரு சனி சேர்ந்ததுனால் சனியால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஒரு சுப கிரகத்தோடு சனி சேர்வதுனால் சுபத்துவம் பெறுகின்ற நமக்கு ரொம்ப வேண்டியவர் இல்லை, ரொம்ப நல்லவர். அவர் கூட நாம் இருக்கின்ற பொழுது முடிந்தவரை நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அவை எந்த ஒரு கல்யாணத்துக்கு எங்கு சென்றாலும் சரி, நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், ரொம்ப ரொம்ப பிடித்தவர்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் கொஞ்சம் முடிந்தவரை சரியாக நடந்து கொள்வோம். அது சனி அப்படி தான். சில விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்கள் வார்த்தைகள் விடுவிப்பார். இனி வரும் நாட்களிலே அது கொஞ்சம் பொறுமை வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசுகின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது மிகவும் கவனம் வேண்டும். கூட்டுத் தொழில் செய்வராக இருந்தால் நிச்சயம் கவனம் வேண்டும். வார்த்தைகள் அவை தான் உங்களுக்கு இப்பொழுது பலம். குரு 2ஐ பார்ப்பலாம். 7ஆம் இடத்தில் மட்டும் வேறு ஒரு கிரகம், அது சனியோ இல்லை வேறு எந்த கிரகமும் இல்லாமல் குரு 8இல் வந்தால் அதிலையும் பிரச்சனைகள் இருக்கும். எனவே இப்பொழுது அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் நன்றாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் தான் வறுமை ஒழிய, குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு, தனஸ்தானத்தை பார்க்கின்ற பலம், தன பிராப்தம் இருக்கிறது. லாபத்தில் ராகு அமர்ந்திருப்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி அவர் உடல் நலத்தில் கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, கொஞ்சம் மந்த நிலை, பார்த்து கொள்ளலாம் நாளை என்கின்ற ஒரு மனோபாங்கு போன்றவற்றை கொடுப்பார். அவை மனற்றும் வேண்டாம். இவை என்ன செய்யலாம் என்று பார்க்கின்றவர்கள் தினந்தோறும் காலையிலே அனுமன் சாலிசாவை கேட்பதை கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் அனுமனை வழிபடுகின்றவர்களுக்கு நிச்சயம் நெருங்க மாட்டார். அதை வைத்துக் கொள்கின்றபோது உங்களுக்கு புத்துணர்ச்சி, உற்சாகம், உத்வேகம் கிடைக்கும். இது உங்களுடைய கடமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் பார்க்கின்ற போது தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலே இந்த குரு பயிற்சி 8இல் அமர்ந்தாலும் 7இல் கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. உத்தியோகத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. உங்களை பொறுத்தவரை உத்தியோகத்தில் எந்த விதத்திலும் பெரிய அளவிலே பாதிப்பு, ஆனால் சனியோடைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு மிக அன்பான பேச்சு, மிக சீரிய முயற்சி, இவையெல்லாம் நீங்கள் எடுத்து அவற்றிலே வெற்றிகரமாக முடிப்பதனால் உயரதிகாரியுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். எனவே அவற்றினால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்காது பாதிப்பு. இருந்தாலும் தசாபுத்தி அந்தரங்களை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள், உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவியிலே, ஆனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. அது சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனை குரு 2ஆம் இடத்தை பார்ப்பனால் நிவர்த்தி ஆகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தவறே அல்ல. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் கல்வியிலே எந்த விதத்திலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு சில வகையிலே பாக்கியாதிபதி 8இலே போய் அமர்ந்திருப்பதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு கொஞ்சம் கால தாமதங்கள், எடுக்கின்ற படைப்புக்கு சரியான ஒரு அங்கீகாரங்கள் இல்லாத ஒரு நிலை இப்பொழுது அவை அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. 9க்குரியவர் எப்பொழுதும் மறையக்கூடாது. ஒரு ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் 9க்குரியவர் மறைந்து விட்டாலே அது ஒரு பெரிய, அதாவது 9க்குரியவர் 5க்குரியவர் 6, 8, 12 மறைந்து விட்டாலே அது மிகப்பெரிய ஒரு லக்னாதிபதியும் சரி, 5க்குரியும் சரி, 9க்குரியும் சரி, 6, 8, 12 மறையவே கூடாது. இங்கு பாக்கியாதிபதி 8இல் வந்து கலைத்துறையில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறவர்களுக்கு நிச்சயம் ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு குரு பலம் இல்லை. ஆகையால் தற்போது கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். ஒரு முறை திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. இவை இந்த குரு பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். நான் வணங்கும் அதே சமயத்தில் வக்ரமாக வருகின்ற பொழுது, சனி மற்றும் குரு வக்ரமாக வருகின்ற பொழுது, அதாவது மே 23க்கு பிறகு சனி வக்ரமாகிறார், ஜூன் 20க்கு பிறகு குரு வக்ரமாகிறான். வக்ர காலங்கள் குரு 87 நாட்கள் வக்ரமாக இருப்பார், சனியும் அவ்வாறே அதற்கு மேலே. ஆகையால் இந்த குரு சனி வக்ர காலங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். எனவே ஜூன் 20 வரை கொஞ்சம் மேலோட்டமாக சுமாராக போகும். ஜூன் 20க்கு பிறகு குருவும் சனியும் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். மே 23க்கு பிறகு சனி நன்மையை செய்வார், ஜூன் 20க்கு பிறகு குரு நன்மையை செய்வார். இவை இந்த காலங்களை குறித்து கொண்டு அதற்கு பிறகு பெரிய முயற்சிகள் எடுப்பது நல்லது என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறுபுரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த குரு பயிற்சி பலன்கள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தவர் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக குரு 6இல் அமர்கின்ற பொழுது கெடுபலன்களை கொடுப்பார். ஆனால் 6இல் குரு அமர்கின்ற பொழுது குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றார்.
குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் குருவுடைய அசுப பலன்கள் தடைப்படும். அது கோச்சார வேதை அடிப்படையில் முக்கியமானது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 6ல் குரு அமர்ந்திருந்தாலும் 6ஓடு சனி சேர்ந்ததனால் பெரிய அளவிலே குருவால் 6ல் இருந்த பாதிப்புகள் இல்லை. தற்பொழுது அவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். குரு 7ல் அமர்வது மிகவும் யோகமானது. அவ்வாறு குரு 7ல் அமர்வது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். குருவுக்கு பார்வைதான் பலம். அவ்வாறு குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை. ராசிக்கு 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். அத்தகைய இடம் ராசி 3ஆம் இடம் 11ஆம் இடம் பலம் பெறுகிறது. இவற்றிலே 3ஆம் இடம் 11ஆம் இடம் மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் முயற்சியை கொடுக்க வேண்டும், தைரியம். அந்த தைரியத்தின் முயற்சியில் வெற்றி வேண்டும். எத்தகைய தைரியம் இருந்தாலும் வெற்றித்தான் முக்கியம். ஒரு மல்யுத்த 2 வீரர்களுக்கும் தைரியம் இருப்பதனால் தான் மல்யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் அதில் ஒருவர் தானே வெற்றி பெறுகிறார். அதற்காக மற்றவர் தைரியமில்லாதவர் அப்படி என்ற அர்த்தமே அல்லவில்லையா? அப்படி பார்க்கின்ற பொழுது 7ல் குரு அமர்கின்ற பொழுது அதற்கும் கோச்சார வேதை இருக்கிறது. எப்படி 6ல் அமர்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் சேர்ந்தது, சனி சேர்ந்ததனால் பாதிப்பு இல்லையோ, அதே மாதிரி சுபபலங்கள் தரக்கூடிய 7ல் அமர்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால், அவை குறிப்பாக ஆண்டுக்கோளில் தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். மாதக்கோள்கள் ஒரு மாதத்தில் மாறிவிடுவார்கள் அல்லவா? அப்படி பார்க்கின்ற 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வந்தால் குருவோடைய சுப பலன்கள் தடைப்படும். ஆனால் இப்பொழுது 3ஆம் இடத்தில் எந்த ஒரு கோளும் இல்லை. அப்பொழுது குருவோடைய அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கும். 7ஆம் இடத்தில் அமர்கிறார். கணவன் மணி உறவிலே அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை 7க்குரிய சனி 6ல் தன் வீட்டுக்கு 12ல் அமர்ந்ததனால் கணவன் மணி உறவிலே சில கருத்து வேறுபாடுகள், கணவனுக்கால் மனைவிக்கு வருத்தம், கணவன் செய்கின்ற செயல்கள் பிடிக்காமல் மன வருத்தம். என்ற சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தைரியம், துணிச்சல், பிடிவாதம், எந்த ஒரு முயற்சியிலும் வேகம் மற்றும் விவேகம், எங்கே ஒரு விஷயம் பயம் இல்லாத உங்களுக்கு உங்கள் கணவன் செய்கின்ற செயல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணாக இருந்தால் உங்கள் மனைவி செய்கின்ற செயல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், நீங்கள் கணவனாக இருந்தால். இனி அவ்வாறு இருக்கார். 7ல் அமர்ந்திருக்க குரு இணக்கத்தை கொடுப்பார், அன்பை கொடுப்பார், அன்பு பரிமாற்றத்தை கொடுப்பார், எந்த விதத்தில் நேசத்தை கொடுப்பார். எவ்வளவு தான் பணம் என்றாலும் வீட்டில் நிம்மதி இருந்தால் தானே ஒரு சந்தோஷம். இனி அவ்வாறு நன்றாக இருக்கும். மேலும் ராசியை பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. எனவே தைரியமான முயற்சி, எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான சிந்தனை. 6லே வேறு சனி பலமாக இருக்கிறார். இருந்தாலும் சனி உங்களுக்கு ஜென்ம பகை கொண்டு அவர் பலமாக இருக்கின்ற பொழுது ராசி பலம் பெற வேண்டும் அல்லவா? அங்குதான் குருவோடைய பார்வை என்கின்ற பலம் எதையும் புத்திசாலித்தனமாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். அதில் முயற்சியிலே வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும். லாபம் என்றது 11ஆம் இடம் மிதுனம். அங்கேயே அதையும் பார்க்கிறார் குரு. 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு. 10ல் பாம்பு இருக்க வேண்டும் என்போம். 10ல் பாம்பு இருந்தால் பரலோகத்தை ஆழ்வார், அதுவும் ரிஷபராகு. எனவே 6ல் இருக்கின்ற சனி உங்களுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு நிலை. சனி இருக்கின்ற இடத்தை அவர் வேலையை அவர் செய்துதான் விடுவார். எதிரிகள் எல்லாம் ஒதுங்கி விடுவார்கள், பலமிழந்து விடுவார்கள். ஆகையால் எப்பொழுதும் சிம்மராசிக்கு ஒரு பலமிழந்த எதிரிகள், எந்த விதத்திலும் சரிசமமான பலசாலி என்றால் இன்னொரு சிம்மராசி தான் உங்களை எதிர்க்க முடியும். வேறு எந்த ராசியும் அவர் சீக்கிரத்தில் எதிர்க்க மாட்டார்கள், கொஞ்சம் இணக்கமாகவே போய்விடுவார்கள். அதுதான் ராஜாவுக்குரிய ராசி. எனவே இந்த குரு அமர்ந்திருக்கின்ற 7ம் பார்வை செய்கின்ற இடம் 3, 11 வருகின்றதும் ராசி வருவதும் தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் மற்றும் யோகத்தையும் அபிவிருத்தி, தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தியும் கொடுக்கும். புதிய கிளைகள், புதிய தொழில் துவங்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கொடுக்கும் நன்மையை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, உயரதிகாரியுடைய ஆதரவு, எந்த வேலையும் புத்திசாலித்தனமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறன், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் ராகு 10ல் இருப்பதனால் இதையெல்லாம் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எனவே குரு உங்களுக்கு இந்த பயிற்சியில் சிறப்பான பலன் தரார். திருமணமாகாதவர்களுக்கு குரு பலம் தாராளமாக வரங்களை தேடலாம், அவற்றுக்குரிய வெற்றிகள் இருக்கிறது. காதல்களை பொறுத்தவரை சந்தோஷமும் கொடுக்கும். மற்றபடி கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு ஏற்றம், அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம், புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய. ஆனால் இந்த குரு பயிற்சி முன்னதாக இருந்தால் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டு எலெக்ஷன் முடிந்து விட்டது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பயிற்சி என்று தான் எலெக்ஷனே. ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை பொறுத்தவரை. ஆனால் மற்ற மாநிலம் மற்ற நாடுகளில் இருக்கிறவர்களுக்கும் அரசியல் என்பது இருக்கிறது தானே. ஆக மற்ற மாநிலம் மற்ற நாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு அரசியல் இருக்கின்றவர்களுக்கு ஏற்றம். நான் கூறியது தமிழ்நாட்டில், நான் இருப்பது சென்னையிலே அல்லவா. என் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு 6ஆம் தேதி தான் வந்திருக்கு, 6ஆம் தேதி தான் பயிற்சி. அது நம் ஒன்றும் செய்ய முடியாது, நாம் கோள்களை மாற்றி வைக்க முடியாது, நம்மளால் அது முடியாது. எனவே அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மை, கலைத்துறைக்கும் ஏற்றம். பொதுவாக இந்த குரு பயிற்சியாகப்பட்டது சிம்மராசிக்கு ஒரு பரிபூர்ணமான ஏற்றத்தையும் வழக்கு விஷயத்தில் வெற்றிகளையும்
புதிய தொழில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும், மேலும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் அதற்குரிய முயற்சியும் எடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான பயிற்சியாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மேலும் வக்ரகாரங்களிலே சனி இன்னும் நன்மைகளை செய்வார். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பேச்சிலே சிம்மராசி என்பவர்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுவாய்ப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இந்த குரு பயிற்சி பலன்கள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் குரு அமர்வது சிறப்பில்லை. இருந்தாலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் 5இல் இருந்து 6க்கு சென்றாலும் அவர் உங்களுக்கு கேந்திராதிபதித்துவ தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அவ்வாறு பார்க்கின்றவள் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி. அவ்வாறு பொதுவாக கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறக்கின்ற அன்பர்களுடைய ஜனன ஜாதகத்திலே குரு நேரடியாக பலம் பெறுவது நல்லதல்ல. அவ்வாறு நேரடியாக பலம் பெறாமல் மறைமுகமாக பலம் பெற்றால்தான் யோகத்தை பெற முடியும். பொதுவாக கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் குரு தசையை சந்திக்கக்கூடியவர்கள். நீங்கள் உத்திரம், அஸ்தம் மற்றும் சித்திரையில் பிறந்தவராக இருப்பீர்கள். உங்களுடைய பிறப்பு தசைக்கு பிறகு முக்கியமாக ஒரு வரக்கூடிய தசை ராகு தசை, அதன் பிறகு குரு தசை. ஆகையால் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் ஒரு 35-40 வயதிலெல்லாம் ராகு தசையை குரு தசையை சந்திக்கக்கூடியவர்கள். சித்திரையிலே பிறந்தவர்கள் உங்களுடைய ஒரு 20-21 வயதிலெல்லாம் குரு தசையை சந்தித்து விடுவீர்கள். அதிகபட்சம் 22 வருடம். ஏனென்றால் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசை செவ்வாய் தசை, அடுத்ததாக 18 வருடம் ராகு தசை. செவ்வாய் தசை ஒரு 2 வருடம் வைத்துக்கொண்டால் ராகு தசை ஒரு 18 வருடம் என்றால் உங்களுடைய 20 வயதிலே குரு தசை 36 வயது வரை. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே குரு நேரடியாக பலம் பெற்றால் அந்த குரு தசை உங்களுக்கு பாதகாதிபதிக்குரிய தசையாக அது கருத வேண்டும். மற்றும் கேந்திரத்தில் அமர்ந்தால் சொல்லவே வேண்டாம். கேந்திராதிபதி கேந்திரத்தில் அமர்ந்தால் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கும். அவை மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பொருந்தக்கூடியது. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு உங்களை பொறுத்தவரை மறைவது நல்லது. குரு பார்வை செய்கின்ற இடங்கள் பலம் பெறும். குரு பார்வை கோடி நன்மை. குருவுக்குரிய பார்வை எந்த விதத்திலும் மாறுதல் கிடையாது. ஒரே விதமான நல்ல யோகத்தை நன்மையை செய்யக்கூடிய பார்வை தான். சனி பார்வை என்றால் அது அசுப பார்வை தான். குரு பார்வை என்றால் அது ஒரு சுப பார்வை. ஏனென்றால் நவக்கோள்களே முழுமையான சுபர் குரு பகவான் மட்டுமே. சுக்கிரன் கூட முக்கால் சுபர் தான். புதன் பாபரோடு சேர்ந்தால் பாபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். மற்றபடி சந்திரனோ தேய்பிரையில் அசுபர். சுக்கிரனுக்கு ஒரே பார்வை 7ஆம் பார்வை மட்டுமே. குருவுக்கு விசேஷ பார்வை இருக்குது. அத்தகைய விசேஷ பார்வை திரிகோண பார்வை. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 7க்கு பாதக ஸ்தானத்துக்கு 12இல் 6இல் அமர்வது பாதகம் அடிபடுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது 3இலே கேது, 5இலே சனி பலத்தை கொடுக்கிறார்கள். அவற்றிலே கேது 3இலே அமர்கின்ற நிலையில் அவர் குருவோடைய சாரம், சனியோடைய சாரம், புதனுடைய சாரத்தில் தான் சஞ்சாரம் செய்வார். புதன், சனி, குரு என்று பின்னோக்கி வருவார். அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது அவர் புதனுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேதுவாகப்பட்டவர் அவர் கேட்டை நட்சத்திரத்தில் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு உங்களுக்கு 6இலே அமர்ந்தாலும் சனி உங்களுக்கு யோகாதிபதி, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி. அத்தகைய சனி அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவர் தனக்கு சொந்த வீடான மகரத்தில் அமர்கின்ற நிலையும், குரு 6இல் அமர்வது உங்களுக்கு பாதகாதிபதியும் கேந்திராதிபதியுமாகப்பட்ட குரு 6இல் அமர்வது நன்மை. அப்படி என்றால் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் தொழில், ஜீவனஸ்தானம், வியாபாரம், உத்தியோகம் இவையெல்லாம் எடுத்துரைக்க இடையும் 10ஆம் இடம். அவ்வாறு பார்க்கின்றபோது அந்த 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். விரயஸ்தானம். நாம் எவ்வளவு தனம் ஈட்டுகின்றோமோ அந்த தனத்தை சேமிக்க வேண்டும். தண்ணீரை போல் செலவு செய்தோம் என்றால் பின்னால் கண்ணீரைத்தான் நமக்கு வரவழைக்கும். ஆகையால் 12ஆம் இடத்தை பார்க்கின்றது சிக்கன நடவடிக்கை, மேலும் பெரிய அளவிலே பணம் இழப்புகள் இவையெல்லாம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. பொதுவாக 12ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்வை செய்வது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு.
வெற்றியும் மேன்மையும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு எந்த விதத்திலும் செலவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையும் பெரிய அளவிலே பணம் இழப்பு இல்லாத ஒரு நிலையும் கொடுக்கும். இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அதற்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 2ஆம் இடம் என்கின்றது தனஸ்தானம். அந்த தனஸ்தானம் பலம் பெறுகிறது. அந்த தனஸ்தானத்தை பார்க்கின்ற இடம் மிக மிக சிறப்பு பெறுகின்ற அமைப்பு, நன்மை. பொதுவாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மிக முக்கியமான இடம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இவையெல்லாம் பலம் பெறுகிறது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு வக்ரம் பெறுகின்ற காலம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் குரு வக்ரம் பெறுகிறார். அவ்வாறு குரு வக்ரம் பெறுகின்ற காலம் 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு வக்ரம் பெறுவது மாறுபட்ட நன்மைகளை கொடுக்கும். எனவே ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை குரு வக்ரமாகவே இருப்பார். ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை அந்த 76 நாட்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதற்கு பிறகு வருகின்ற 87 நாட்கள் யோகத்தை கொடுக்கும். எனவே ஜூன் மாதம் 20க்கு பிறகு நன்மைகள் அதிகரிக்கும். பொதுவாக குரு பார்வை செய்கின்ற 10ஆம் இடம், 2ஆம் இடம் மிக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பும், 12ஆம் இடம் பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் தன லாபம் நன்றாக இருக்கும். அவற்றினால் பெரிய அளவிலே வெற்றிகளை பெற்று சேமிப்பீர்கள். புதிதாக உங்களுக்குரிய முதலீடுகள் நன்றாக இருக்கும். இது நன்மையை காட்டக்கூடிய அமைப்பு. பெரிய அளவிலே பண இழப்பு இல்லை, விரயங்கள் இல்லை, எது செய்தாலும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் உபாதை ஏற்படலாம், கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் சாமதங்கள் இவை இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவிலே 5லே சனி இருப்பதனால், 3லே கேது வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதனால் வெற்றியை கொடுக்கும். இதை நன்மையை காட்டுகிறது. உத்தியோகத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை நண்பு, பாசம் நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அவற்றில் எந்த விதத்தும் பாதிப்பு இல்லை. ஏன்னால் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதினால். மற்றபடி குழந்தைகள், மாணவ கண்மணிகள் கல்வி ஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் கல்வியிலே ஏற்றம்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள், கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் ஒரு கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியில் 7க்குரியவன் 6லே, அது தன் வீட்டுக்கு 12லே அமர்ந்திருப்பனால் கூட்டு முயற்சிக்குரிய துறை கலைத்துறை. அதில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும். நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அவை வேணும். ஒருவரை ஆலங்குடி சென்று வருவது நல்லது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது அரசியல் துறை, அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது எதிரிகள் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். ஆகையால் அரசியலில் திடீர் வெற்றிகள் இருக்கிறது. குரு சனியோடைய வீட்டில் அமர்வதும், சனி குருவோடைய வீட்டை பார்ப்பதும் ஒரு வகையில் தொடர்பு இருக்கிற அமைப்பு அரசியலில் ஏற்றம் இருக்கிறது. இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சிக்குரிய பலன்கள். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அறிவுரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று காண்கின்ற பொழுது, ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இவற்றிலே ஜூன் 20 முதல் செப்டம்பர் 14 வரை வக்ரகதி. 76 நாட்கள் சாதாரண நிலையிலும் 87 நாட்கள் வக்ரகதியிலும் இருக்கிறார்கள். பொதுவாக துலாம் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். ராசியாதிபதிக்கு பகை கொண்டவர். இருப்பினும் அவர் 5ல் அமர்கின்ற பொழுது நற்பலன்களை கொடுப்பார். கோச்சார ரீதியாக 5ல் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும், 11ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக ராசியும் பார்க்கிறார். இவ்விடங்கள் பலம் பெறுகின்றது. தற்பொழுது 5ல் அமர்ந்திருக்கின்ற குரு, 4ல் அமர்ந்திருக்கின்ற சனி, 2ல் கேது, 8ல் ராகு. சனி அர்த்தாசிரம சனியாகவும், 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் சிறப்பற்ற நிலையாகவும் இருக்கின்ற அமைப்பில் குரு 5க்கு வருவது சற்று பலத்தை கொடுக்கும். 5ல் அமர்கின்ற குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாக 9ல் குரு அமர்வது, 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது யோகத்தை தரும். அதே சமயத்தில் குருவாகப்பட்டவர் சில வகையில் கெடுபலன்களையும் செய்யக்கூடிய ஆதிபத்தியம் கொண்டவர். 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்துக்குரியவர். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குருவுக்கு சில தடைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் நன்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை அடிப்படையிலே குரு 5ல் அமர்கின்ற பொழுது குருவுக்கு 12ஆம் இடம், அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் குருவுடைய அசுப பலன்கள் தடைபடும். அது கோச்சார வேதை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 5ல் குரு அமர்கின்ற பொழுது 4ல் சனி இருக்கிறார்.
எனவே குரு அவர்கள் பெரிய அளவிலே அசுப பலன்கள் செய்ய மாட்டார். 5ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியத்தை பலப்படுத்துவார். பார்க்கின்ற இடத்தை சிறப்பைப்படுத்துவார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 9ஆம் இடத்தை பார்ப்பது பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், இதுவரை இருந்த தடைகள், பல்வேறு விதமான இடையூறுகள், மனக்கவலைகள், உடல்நல பாதிப்புகள் போன்றவை அனுபவித்து வந்தீர்கள். அது அர்த்தாசிரம சனியாலும் 4இல் அமர்ந்த அர்த்தாசிரம குருவாலும். தற்பொழுது அனுமன் சாலிசாவை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். சனிக்காக காகபூஜன்றைக்கு தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். குரு 5இல் அமர்ந்திருப்பது உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப ஏற்றத்தை கொடுக்கும். லாபத்தை பார்ப்பது மற்றும் ராசியை பார்ப்பது திடமான நம்பிக்கை வரும். சனியும் ராசியை பார்க்கிறார் 10ஆம் பார்வையாக. சனி உச்சம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி. அந்த ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீர்கள். எனவே சனி பெரிய அளவிலே கெடுபலன்களை செய்ய மாட்டார். தான் உச்சம் பெறுகின்ற வீட்டை தானே கெடுப்போமா? ஆகையால் அவரால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. அவரை வணங்கி வந்தாலே நன்மையை செய்வார். யோகாதிபதி, கேந்திர கோணத்துக்கு அதிபதி அவர், உங்களுக்கு முழுமையான யோகாதிபதி. ராசியாதிபதியான சுக்கிரனோ 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மற்றொரு யோகாதிபதியான புதன் 9க்குரியரார்னா அவரை விரையாதிபதி. சனி அவ்வாறு இல்லை. எனவே தற்போது வருகின்ற இந்த குருவாகப்பட்டவர் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவற்றிலே மே மாதம் 23ஆம் தேதி அன்று சனி வக்ரம் பெறுவதும் ஒரு 6 மாதங்கள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவை சிறப்பை தருகின்றது. வக்ர காலங்கள் என்கின்ற பார்க்கின்ற பொழுது சனி மே 23 வக்ரமாகின்ற நிலை உங்களுக்கு. அதன் பிறகு சனியுடைய கெடுபலன்கள் இருக்காது. எனவே தற்பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது, தனக்கு மிகவும் பிடித்த சிம்மத்தை பார்ப்பது எந்த ஒரு விஷயத்திலும் தற்பொழுது லாபத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் 2இல் கேது, 8இல் ராகு, 4இல் சனி. வார்த்தைகளிலே யாருக்கும் வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டும் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துவிடும். எனவே யாருக்கும் வாக்கு எதையும் கொடுத்து விடாதீர்கள். நான் உனக்கு இதை செய்து விடுகிறேன், செய்து கொடுக்கிறேன் என்று. தொழில் வியாபாரத்தில் எப்பொழுதும் திடமான பேச்சு இருக்க வேண்டும். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது லாபத்தை பார்க்கின்ற குரு ஏற்றத்தை கொடுப்பார். புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தற்பொழுது குரு நன்றாக இருக்கிறார். சனி ராகுக்கு எது சிறப்பாக இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்வது. குரு முழுமையாக யோகத்தை செய்யக்கூடிய ஒரு நட்பு கிரகம் அல்ல. ஆகையால் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தசாபுத்தியந்திரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பெரிய முதலீடுகள் செய்வது மிகவும் நல்லது. மற்றபடி இனி வரும் நாட்களிலே லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எதிரிகளுடைய ஆதிக்கம் தற்பொழுது இருக்காது. இதுவரை சக ஊழியர்கள் பகமை பாராட்டி வந்தார்கள். சக ஊழியர்கள் நண்பர்கள் என்று நினைத்தவர்களே பகமை காட்டி வருகிறார்கள். இனி அது மாறும். உங்களுடைய திடமான முயற்சி, அதில் நீங்கள் எடுக்கின்ற திட்டங்கள், உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற வலிமை, வல்லமை, இவை உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கும். குடும்பத்தில் இனி நகர மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தினால் 2இல் கேது அமர்ந்து சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பிரச்சனையாக இருந்து வந்த நிலை இனி அவ்வாறு இருக்காது. குரு ராசியை பார்ப்பதனால் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு முறையான முயற்சி, அதற்குரிய செயல்பாடுகள் இருக்கும். சீரிய முயற்சி, சீரிய சிந்தனை இருப்பதனால் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். ஆகையால் குடும்பத்தில் கணவன் மணி உறவிலே உங்களுக்கு இனி வரும் நாட்கள் வசந்தம் இருக்கும். குழந்தைகளுடைய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். 5இல் குரு இருப்பதனால் குழந்தை பிராப்தம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அதற்குரிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். மற்றபடி அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், அங்கு குரு அமர்ந்திருப்பது குழந்தை பேறு கொடுக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி குழந்தைகளை பொறுத்தவரை கல்வி என்று பார்க்கின்ற பொழுது இனி கல்வியிலே நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். அதற்குரிய ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆகையால் இனி வரும் நாட்கள் கல்வியிலே மேன்மை. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கின்றது. குரு 5இல் அமர்கிறார். இருந்தாலும் அவர் பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடியவர் அல்ல. சனி அனுகூலமாகையால் வருடத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை தற்பொழுது திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. மற்றபடி குருவோடைய பயிற்சி சில வகையில் வெற்றிகளை கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு குரு பயிற்சியால் பெரிய அளவிலே ஒரு சாதகம் என்று கூற முடியாது. குரு 5இல் அமர்ந்தாலும் கோச்சார வேத எடுப்பில் அவருக்கு 12இலே ராசிக்கு 4இலே கிரகம் இருப்பதனால் பெரிய தொகை ஈடுபடுத்துகின்ற அன்பர்கள் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள். ஆகையால் பெரிய அளவிலே 5இல் குரு நன்மை. சில சமயங்களிலே அசுபஸ்தானங்களுக்கும் கோச்சார வேதிற்கும் அசுப பலன்கள் தடைப்படும். சுப பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்கின்ற கிரகத்துக்கு இது மாதிரி கோச்சார வேதியில் அந்த சுப பலன்களுடைய சதவீதம் குறையும். 5இல் குரு அமர்ந்தால் மிகப்பெரிய யோகம். ஆனால் தற்பொழுது அவருக்கு 12இலே கிரகம் இருப்பதனால் ஒரு 70% தான் அதற்குரிய யோகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய முயற்சிகள் கலைத்துறை எடுக்கின்ற பொழுது கவனம் வேண்டும். தற்பொழுது
மற்றபடி பெண்களுக்கு திருமண பலம் வந்திருக்கிறது, குருபலம். அதுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. குருபலம் வந்திருப்பது சனியால் தடைகள் இருக்கும், இருந்தாலும் குருவால் முயற்சி எடுத்திருந்தால் மகிழ்ச்சி இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்தது துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சிக்குரிய பலன்கள். வக்ரகதியில் இன்னும் நன்மையை செய்வார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு குரு பயிற்சி பலன்கள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் இதுவரை 3ஆம் இடத்தில் அமர்ந்தார். தற்பொழுது 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் குரு அமர்வதும் யோகத்துக்குரியது அல்ல. அதே சமயத்தில் உங்களுக்கு முழுமையான யோகாதிபதியில் ஒருவர் குரு பகவான். அவ்வாறு குரு பகவான் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை 162 நாட்கள் கும்பராசியில் இருக்கப் போகிறார். அவற்றில் 76 நாட்கள் சாதாரண நிலையிலும் 87 நாட்கள் வக்ரகதியிலும் இருப்பார். ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் வக்ரகதி அடைவார். அதற்கு முன்னதாக பார்க்கின்ற பொழுது சனி உங்களுக்கு 3இலே அமர்ந்திருப்பது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக குரு 4இல் அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்துக்குரியவர். 5க்கு 12ஆம் இடம், அதுதான் 4ஆம் இடம். ஆகையால் அந்த 4ஆம் இடத்தில் அமர்கின்ற அவர் உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுப்பார். எந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் அலைச்சல், கடின உழைப்பு இவற்றை கொடுத்தால்தான் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம், 12ஆம் இடம் அசுபஸ்தானங்கள். அந்த இடங்கள் குரு பார்வையால் கொஞ்சம் பலம் பெறுகின்றது, கெடுபலங்கள் செய்யாது. 8ஆம் இடம் ஆயுள், கௌரவம், பணபலம் இவை கொடுக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் விரயம். இவையெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. பெரிய அளவில் விரயங்கள் இருக்காது. இதுவரை சனி 3இலே வந்து யோகத்தை கொடுக்கிறார். அதே சமயத்தில் செலவுகள், ஒரு புறம் வரவுகள் இருந்தால் அதற்கு மறுபுறம் அதைவிட செலவுகள் என்று இருக்கிறது. அத்தகைய செலவுகள் இருந்து வந்த நிலை இப்பொழுது பெரிய அளவில் இருக்காது, கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். அதுவே பெரிய விஷயம். மேலும் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். 5ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்துக்குரிய குரு, தனாதிபதியான குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலிலே வேகமாக செயல்பட ஒரு எண்ணத்தையும் முயற்சியும் கொடுக்கும். அதே சமயத்தில் அலைச்சல். எந்த ஒரு சுகஸ்தானம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம குருவாக அவர் அமர்கிறார். அவர் பார்க்கின்ற பொழுது கடின உழைப்பை கொடுத்தால்தான் அதற்குரிய முழுமையான பலன்களை அடைய முடிகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. இருந்தாலும் பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தைரியம் கொண்டு நீங்கள் எதையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை, கடின உழைப்பாளி. உங்கள் ராசியிலே சந்திரன் நீச்சம் பெறுவார். நீச்சம் பெற்ற ராசியாக சந்திரனை பெற்றவர் தான் நீங்கள். உங்கள் ஜனன ஜாதகத்திலே சந்திரன் நீச்சம் பங்கம் பெற்றிருந்தால் இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நீச்சபங்கம் பெறாத நிலையாக சந்திரன் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கும் ராசிக்கும் எந்த வகையிலும் சந்திரன் நீச்சம் பெறுகிற ராசி தான் விருச்சிக ராசி. நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோ, அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் பிறந்தவர்களோ, உங்களுக்கு லக்னத்திற்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால், மற்றபடி செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் சந்திரன் எவ்விதத்திலும் நீச்ச பங்கம் பெறவில்லை என்றால் இந்த குரு பயிற்சியில் சரியான அலைச்சல், உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி இந்த குரு பயிற்சியில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் என்றாலும் 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்கின்ற அந்த யோகத்தை பெற்றிருக்கிற உங்களுக்கு சரியான முறையிலே புதிய சிந்தனைக்குரிய செயல்பாடுகளில் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானம், பொறுமை வேண்டும். ராசியிலே கேது இருக்கிறார், கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்து வருகிறார். சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இப்பொழுது கேது ராசிக்கு வந்த பிறகு அந்த பாதையை விட்டு வேறு பாதையிலே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய முயற்சிகள் ஈடுபாட்டை காட்டும். நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் வேறொரு பாதையிலே அந்த துறையிலே போகலாம், அவற்றை செய்தால் நன்றாக இருக்கும் என்று நன்றாக போகின்ற தொழில் வியாபாரத்தை விட்டுவிட்டு புதுசாக வேறொரு துறையும் சேர்ந்து செய்யலாம் என்று நினைப்பீர்கள். அவை வேண்டாம். இருக்கின்ற துறை சிறப்பாக இருக்கின்றால் வேறு பாதையில் தற்பொழுது செல்லாதீர்கள். அது தொழில் வியாபாரத்தில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மனதில் நிறைய குழப்பத்தை கொடுக்கும்.
இப்பொழுது அதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அவர் சில நல்ல இடங்களை பார்ப்பார். 7ஆம் இடம், 9ஆம் இடம், அவ்வாறு 11ஆம் இடம் என்று பலம் பெற வேண்டிய இடங்களை பார்த்து வந்தால், இப்பொழுது 8, 12 பார்ப்பது ஒரு எண்ணத்திலே சற்று மாறுதலை கொடுக்கும். அதை மட்டும் ரொம்ப பொறுமையோடு கையாள்வது நல்லது. கணவன் மணி உறவிலே சற்று பொறுமை வேண்டும் இப்பொழுது. காரணம் 7ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகுவை குரு பார்த்து வந்தார். பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை, விலகிவிட்டார் குரு. தற்போது குரு பார்வை ராகுவுக்கு இல்லை. கணவன் மணி உறவிலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள் நீங்கள். அதுதான் விருச்சிக ராசி. பளிச்சென்று பேசக்கூடியவர்கள், வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், மனதில் ஒன்று வெளியே ஒன்று பேச தெரியாதவர்கள் நீங்கள். எனவே கணவன் மணி உறவிலே கொஞ்சம் பொறுமை வேண்டும். இனி வரும் நாட்களிலே வக்ரமாக வருகின்ற வரை கொஞ்சம் கவனம் வேண்டும். வக்ரம் பெற்ற பிறகு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் 7லே ராகு இருக்கத்தான் போகிறார். குருவை விட்டு விடுங்கள், 7லே ராகு இருக்கத்தான் போகிறார். ஆகையால் கணவன் மணி உறவிலே ராகு ஒழிய பாதிப்புகள் ஏற்படும். ரிஷப ராகு இருந்தாலும் கவனம் வேண்டும். இதுவரை குரு பார்வை இருந்தது. உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது பெரிய அளவிலே அவர்களிடம் நட்பை எதிர்பார்க்க முடியாது. கவனம்தான் வேண்டும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வியிலே கொஞ்சம் நாட்டம் குறையும். அனுமன் வழிபாடு அதற்குரிய பாதிப்பை அகற்றும். மேலும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது. மாணவ கண்மணிகளே, செவ்வாய்க்கிழமை மாலையிலே நீங்கள் அருகில் இருக்கிற துர்க்கை ஆலயம் செல்லுங்கள். அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு தற்பொழுது 3இல் இருக்கின்ற சனி அவர் பெரிய அளவிலே நன்மைகளை செய்வார். என்றாலும் குரு ராகுக்கு எது சிறப்பில்லை. அரசியலில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய தொகை ஈடுபடக்கூடிய நாளில் சரியாக கூட்டு முயற்சி தான் கலைத்துறை. அவற்றில் சற்று பாதிப்புகள் இருக்கிறது. 7ல் ராகு அதற்குரிய பாதிப்பை கொடுப்பார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த குரு பயிற்சி சற்று சாதகமில்லாத பயிற்சி. ஏனென்றால் குருவுக்கு 5லே ஏதாவது கிரகம் வந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே, அதாவது குருவுக்கு அடுத்த இடத்தில் 5ஆம் இடத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வேறு கிரகம் வந்தால் குருவுடைய பாதிப்புகள் இருக்காது. கோச்சார வேதை அடிப்படையிலே 5லே இப்பொழுது தான் இருக்குது. மாதக்கோள் தான் இருக்குது, பெரிய ஆண்டுக்கோள் எதுவும் இல்லை என்று பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமை நிதானம். இந்த குரு பயிற்சி ஒரு முறை ஜனன ஜாதகம் பார்த்துக்கொள்வது நல்லது என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பயிற்சியிலே நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு குரு பயிற்சி பலன்கள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான குரு பகவான் இதுவரை 2ஆம் இடத்தில் அமர்ந்து மிக அற்புதமான நற்பலன்களை கொடுத்து வந்தார். அதைவிட மேலாக சனி 2ல் அமர்ந்து 7ரை சனியிலே பாத சனி நடந்து கொண்டிருக்கிற போது, சனியோடு இன்னொரு கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்ற பொழுது சனியோடைய கெடுபலன்கள் இருக்காது கோச்சார வேதை அடிப்படையிலே. ஆகையால் சனியோடைய கெடுபலன்களையும் தடுத்து வந்தார். அது ஒரு வகையிலே 7ரை சனிக்குரிய பாத சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் 7ரை சனியிலே விரய சனி, ஜென்ம சனியில் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை விட பாத சனியில் சனி கொடுப்பது மிகவும் குறைவு. முடியும் தருவாயில் அவர் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பை கொண்டவர், மந்தக்காரகர். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனி 2க்கு இருக்கிறார். 2ல் இருந்த குரு அங்கிருந்து விலகி 3க்கு செல்கிறார். 3ஆம் இடத்தில் குரு அமருகின்ற பொழுது குருவுக்கு 12ஆம் இடத்திலே, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே குரு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வேதை அடிப்படையிலே தடைபடும். அப்பொழுது 2லே சனி இருக்கிறார். ஆகையால் சனி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் 3ல் அமர்ந்திருக்கின்ற குருவுடைய அசுப பலன்கள் கோச்சார வேதை அடிப்படையிலே தடைபடுகின்றது. இது மகிழ்ச்சிக்குரியது. அதே சமயத்தில் சனியோடைய பாதிப்புகள் ஆரம்பிக்கின்றது. ஆனாலும் சனி அவ்வாறு பெரிய அளவிலே பாதிப்புகள் கொடுக்க மாட்டாத நிலை பாத சனி ஆயினும், சனி தற்பொழுது அட்டமாதிபதியான உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே சனி அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்தும் 8ஐ பார்ப்பதும் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற போது அதிவேகம் வேண்டாம். இது சனிக்குரிய பலன். குரு பயிற்சிக்குரிய பலன் தான் கண்டு கொண்டிருக்கிறோம். குரு பயிற்சிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் கோச்சார வேதை அடிப்படையிலே 2ல் ஒரு கிரகம் இருப்பதனால் குருவோடைய கெடுபலன்கள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை செய்கின்ற இடங்கள் மிகவும் முக்கியமான இடங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவன் மனை உறவு, நண்பர்கள், கூட்டுத் தொழில் போன்றவற்றைக்குரிய இடம். இது எல்லாம் 7ஆம் இடம். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தை குரு பார்க்கிறார். இதுவற்றில் நன்மைகள் இருக்கிறது. கணவன் மனை உறவிலே அன்பு, பாசம், புதிய காதலர்களுக்குரிய
அவற்றிலும் வெற்றி, காதலர்களுக்குரிய வெற்றி, கூட்டுத் தொழிலிலே மேன்மை, இதையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிய காதல் ஏற்படும் இந்த காலகட்டங்களிலே. மற்றபடி பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட சிம்மத்தை பார்க்கிறார். தனக்கு மிகவும் பிடித்த வீடு சிம்மம். குரு பகவான் சிம்மத்தை பார்ப்பது மிகவும் அந்த இடம் பலம் பெறும். சிம்மத்தில் அமர்கின்ற பொழுதுதான் மகா மாசி மகம் 12 வருடத்துக்கு ஒரு முறை. ஆகையால் மேஷத்தில் அமர்ந்தோ அல்லது கும்பத்தில் அமர்ந்தோ தனுசில் அமர்ந்தோ சிம்மத்தை பார்க்கின்ற பொழுது யோகத்தை தருவார். எனவே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பலம் பெறுகிறது. பாக்கியஸ்தானம் மிகவும் முக்கியமான இடம். அவர் பார்க்கின்ற பொழுது பாக்கிய யோகத்தை கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ராசிக்கு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியத்தின் லாபத்தையும் பார்க்கிறார் 3இல் அமர்கின்ற குரு. எனவே கோச்சார வேதி அடிப்படையிலேயே 3இல் இருக்கக்கூடிய கெடுபலங்கள் இல்லை. பார்வை செய்கின்ற இடங்கள் பலம் பெறுகின்ற அமைப்பு. எனவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகளே கொடுக்கும். நன்மைகளே இருக்கிறது. பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் பலம் பெறுகின்ற அமைப்பு. மற்றவருடைய ஒத்துழைப்பு. 7ஆம் இடம் என்பது மிகவும் முக்கியமான இடம். தொடர்புக்குரிய இடம். நண்பர்கள், உற்றார்கள், நம்மளோட பழகுகின்றவர்கள், இவர்களெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு வெகுஜன தொடர்பு, வெகுஜன லாபம் இவையெல்லாம் இருக்கிறது. பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் வெகுஜன லாபம் என்றால் தொழில் வியாபாரத்தில் மக்கள் வந்தால்தானே நமக்கு லாபம், அது அதிகரிக்கும். அதே சமயத்தில் சனியுடைய பாதிப்புகள் இருக்கிறது. அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டு வாருங்கள். காகபுஜன்றை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். 6இல் அமர்ந்திருக்கின்ற ராகு வெற்றியை தருகிறார். ஆகிய இந்த காலகட்டங்களில் குரு வக்ரம் பெறுகின்ற போது மிகுதியான நன்மைகள் இருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மே 23 முதல் சனி வக்ரம், ஜூன் 20 முதல் குரு வக்ரம். குரு வக்ரம் பெறுகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை வக்ரம் பெற்று திரும்பவும் மகர ராசிக்கு வந்து விடுகிறார். ஆகையால் இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ரம் பெறுகின்ற நன்மைகள் அதிகரிக்கும். மே 23க்கு பிறகு சனி வக்ரம் பெறுவது 7 சனியுடைய கெடுபலங்கள் இருக்காது, மாறுபட்டு நற்பலங்களை கொடுக்கும். எனவே ஒரு சில 2 மாதங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏப்ரல், மே, ஜூன், அது மே 23 வரை சனி, இப்படி ஏப்ரல் 3, அடுத்து மே 23 கொஞ்சம் பொறுமை நிதானம் வேண்டும். ஆனாலும் 3இலே இருக்கிற குரு அவருக்கு 12இலே 2, ராசிக்கு 2இல் சனி இருப்பதனால் 3க்கு 12ஆம் இடம் 2ஆம் இடம், அந்த 2இலே சனி இருப்பதினால் பாதிப்புகள் இல்லை என்பதை நிதர்சன உண்மை. தொழில் வியாபாரத்தின் நன்மைகளே. உத்தியோகத்தை பொறுத்தவரை பாக்கியஸ்தானத்தின் லாபஸ்தானத்தின் பார்க்கின்ற அமைப்பு 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது முயற்சியிலே தைரியத்தை கொடுப்பார். யோகாதிபதி அல்ல, அவர் ராசியாதிபதி. யோகாதிபதிவர் ராசியாதிபதி தன் பலத்தை எடுத்துக்கொள்வார். ஆகையால் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை போன்றவை. ஆனால் அதே சமயத்தில் உத்தியோகத்தில் பெரிய அளவில் உயர்வுகள் இல்லை என்றாலும் எதையும் நடந்து கொண்டிருப்பதால் 6இல் அமர்ந்திருக்கின்ற ராகுவும் 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குருவும் முயற்சியிலே தைரியத்தையும் அதற்குரிய வெற்றியை ராகுவும் கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் உயர்வே. குடும்பத்தில் அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும். இதுவரை இருந்த பிரிவு ஏதாவது இருந்தால் 7 சனி ஏற்பட்டால் அந்த பிரிவெல்லாம் அகன்று சேர்ந்து கூடிய நிலை இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். 2இலே குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதனால் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களிடம் பழகுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். இப்பொழுதெல்லாம் தனி கொடுத்தனம், கூட்டு துடுத்தனம் யாரும் இல்லை, கூட்டு விஷயம் இல்லை. அவரையும் தனி கொடுத்தனம் என்ற அமைப்பு தான் அதிகம். அப்படி பார்க்கும்போது கணவன் மணி உறவிலே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நன்றாகவே இருக்கிறது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் பொறுமை தேவை. பெரிய முதலீடு செய்யும்போது 7 அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். ஒரு முறை திருநள்ளாறு சென்று அந்த முயற்சி எடுத்த நன்மை. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு கொஞ்சம் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். 2ஆம் இடம் கல்வி ஸ்தானத்தில் சனி தற்போது தனித்து இருப்பதனால் கல்வியிலே கொஞ்சம் கவனம் வேண்டும். பொதுவாக பார்க்கின்ற போது திருமணமாகாத பெண்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால் திருமண காரியம் சுபகாரமாக முடியக்கூடியது. ஏன்னா ராசியாதிபதி 7ஐ பார்க்கிறார் அல்லவா, அதற்குரிய முயற்சியில் எடுக்கலாம். பொதுவாக பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதி அடிப்படையில் குருவுடைய கெடுபலங்கள் தடைப்படுகிறது. சனி அப்படிங்கிறவர் அவருடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் சனி 2இலே இருக்கும்போது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்ந்தார். சனியுடைய பாதிப்புகள் இல்லை. இதுவரை குரு இருந்தார், ஆனால் இப்பொழுது விலகிவிட்டார். ஆகையால் 7 சனிக்குரிய அந்த பாதிப்புகள் கொஞ்சம் காட்டும், கொஞ்சம் தலை தூக்கும். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு உங்களுக்கு எந்த விதத்தில் இந்த வாட்டி கெடுவர்கள் செய்ய மாட்டார் என்று கூறி நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கொடுப்பார்கள். தசாபுத்தி அந்தரங்களை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு குரு பெயர்ச்சி பலன்கள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவாக இருந்தவர் தற்பொழுது 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். குரு 2இல் அமர்கின்ற பொழுது வெற்றிக்குரிய அமைப்பு. பொதுவாக குரு 2இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால்
குருவோடைய சுப பலன்கள் தடைபடும். ஆனால் 12ஆம் இடத்தில் யாரும் இல்லை. அவை உங்களுக்குரிய அந்த யோக பலன்கள் அதிகப்படுத்தி கொடுக்கும், முழுமையாக கிடைக்கும். 100% குருவோடைய யோக பலன்கள் கிடைக்கும். பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் அமர்ந்தால் யோகத்தை கொடுப்பார். இது கோச்சார அமைப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி நடைபெறுகின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்ந்தால் அந்த ஜென்ம சனியோடைய பாதிப்புகள் இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இருப்பதிலேயே ஜென்ம சனி, அஷ்டம சனி அவைதான் கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும். சனி ராசியில் அமர்கின்ற பொழுதும் 8இல் அமர்கின்ற பொழுதும் இதுவரை குருவோடு சேர்க்கை பெற்றிருந்தனால் சனியுடைய பாதிப்புகள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது குரு விலகிவிட்டார், சனி தனித்திருக்கிறார். ஜென்ம சனிக்குரிய பலன்களை கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு அவர் ராசியாதிபதி. பொதுவாக ராசிக்கு அதிபதி எப்பொழுதும் கெடுபலன்களை செய்ய மாட்டார். அவ்வாறு உங்களுக்கு மகர ராசியிலே பிறந்தவர்கள் மிக சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்கள், தொழில் வியாபாரத்தில் ஈடுபாட்டை கொண்டவர்கள், அவற்றுக்குரிய எண்ணம் கொண்டவர்கள், மிகப்பெரிய மக்கள் ஆதரவு கொண்டவர்கள், நிறைய மக்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் சனி மக்கள் தொடர்பு கூடியவர். நம்மளை விட கீழே இருக்கின்றவர்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் அவரை விட பாக்கியசாலி வேறுமில்லை. அது மகர ராசிக்கு மிக பொருத்தமாக வரும். மகர லக்னம், மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது ஜென்ம சனி, அதற்குரிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். திருநள்ளாறு ஒரு முறை சென்று வருவது நல்லது. மற்றபடி அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வர வேண்டும். அது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அனுமன் சாலிசாவை கேட்கின்ற பொழுது நிச்சயம் சனியுடைய பாதிப்புகள் பெரிய அளவில் தாக்குவது இல்லை. இது அனுபவ உண்மை. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது குரு பயிற்சிக்குரிய பலன்கள் தான். இருந்தாலும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தற்பொழுது திருவோண நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கின்றார். மற்றபடி குரு 2இல் இருக்கிறார். குரு 2இல் இருக்கின்ற அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது அது அற்புதமாக தனஸ்தானத்தில் தனத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பை கொண்ட குரு பகவானை தனக்காரகன் என்போம். புத்திரக்காரகன், தனக்காரகன், ஆகையால் புத்திக்காரகன் என்று காரகங்களுக்கு நிறைய கொண்டவர் குரு பகவான். தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்கிறார், தனயோகத்தை கொடுப்பார். குருவுடைய பார்வை பெறுகின்ற இடங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடங்கள். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மற்ற எதிரிகளுடைய ஆதிக்கங்கள், எதிரிகளுடைய தொல்லைகள், மற்றவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பிடிவாதமாக கோபம் காட்டக்கூடிய நிலைகள் இல்லாமல் இருக்கும். மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள், அதாவது உங்களுக்கு வேலை பார்ப்பவர்கள், உத்தியோகமாக இருந்தால் சக ஊழியர்கள் போன்றவர்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுப்பார்கள், பகைமை காட்ட மாட்டார்கள். ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் அகலும். உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அற்புதமான அமைப்பது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற அமைப்பு தொழில், வியாபார, உத்தியோகத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். இது குருவால். அதே சமயத்தில் கேது உங்களுக்கு 11இல் இருப்பது நன்மையான லாபத்தை கொடுக்கும். எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குரு பயிற்சி என்று நம்ம வெறும் குருவை மட்டுமே நோக்கி எல்லாவற்று பலன்களையும் கூறக்கூடாது. மற்ற ஆண்டுக்கோள்களும் எப்படி ஒத்துழைப்பு, மாதக்கோள்கள் தினப்பலன் கூறி கொண்டிருக்கிறேன், மாத பலனை அவற்றை கூறுவேன். ஆனால் இந்த குரு பயிற்சி என்று பார்க்கும்போது குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சனி என்பவர் அவருடைய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் ராசியாதிபதி. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. 2இல் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகையால் தனயோகத்தை கொடுப்பார். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முழுமையான ஈடுபாட்டை காட்டுவீர்கள். ஜென்ம சனியால் இந்த பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை என்றாலும் இனி இருக்கின்ற காலம் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் செல்வது நல்லது. மற்றபடி பணப்புழக்கம் மிகவும் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மனதில் கொஞ்சம் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். குரு நன்றாக வந்திருக்கிறார்னா ஜென்ம சனியால் கொஞ்சம் எவற்றிலும் நிதானம், தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. அதே சமயத்தில் வாக்கு சாதுரியம், வாக்கு சம்பந்தப்பட்ட துறையிலே மார்க்கெட்டிங் ஃபீல்ட், ப்ரொஃபஸர்ஸ், பேங்கிங் போன்றவற்றில் இருக்கிறவர்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கிறது. நல்ல விதமான அதில் ஏற்றங்கள் இருக்கிறது. பொதுவாக மகர ராசியில் இருக்கின்றவர்கள் பேச்சை வைத்து வேலை வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றால் அவங்க ராசியாதிபதி சனி அவர் 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதி. ஆகியல்தான் மகர ராசிக்கு அந்த நன்மை, தொழில் வியாபாரத்துக்குரிய ஒரு யோகத்தை கொடுப்பது சனியே. ராசி உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் அவரெல்லாம் நன்றாகவே இருக்கும்.
குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பதனால் நன்மை, அதே சமயத்தில் ராசியில் சனி இருப்பதனால் நீங்கள் தான் ஏதாவது சந்தேகம், தேவையில்லாத விஷயத்தில் ஐயம், இது இப்படி அது அப்படி என்று மனதில் குழப்பிக் கொள்வீர்கள். ஆகையால் அனுமன் சாலிசா சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். குடும்பத்தில் சற்று நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒருவிலே தற்போது விட்டு கொடுத்தான் செல்ல வேண்டும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஆகையால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம் இது. ஆனாலும் குரு 2இல் குடும்பஸ்தானத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். கல்வியை பொறுத்தவரை மாணவ கண்மணிக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கல்வி ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். புத்திக்காரர் நல்ல விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் அல்லது அனுமன் ஆலயம் செல்வது கல்வியில் இருக்க மாணவர்களுக்கு நன்மை. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு கலை படைப்புக்குரிய இடம் 2ஆம் இடம், 3ஆம் இடம் இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவற்றில் உங்களுக்கு ஏற்றம் இருக்குது. இருந்தாலும் ஜென்மசனி பொறுமை ஏற்றம். அரசியலை பொறுத்தவரை மகராசியை பொறுத்தவர்கள் பெரிதாக அரசியலில் ஈடுபாட்டை காட்டுபவர்கள் அல்ல. இருந்தாலும் அரசியல் துறையை பொறுத்தவரை கொஞ்சம் ஏற்றமே இருக்கிறது. இவையெல்லாம் பொதுவான இந்த குரு பயிற்சிக்குரிய அனைத்து ராசிக்குரிய, அதாவது அனைத்து துறைக்குரிய பலன்களை நாம் கண்டோம். இவற்றிலே குரு நன்மை தருகிறார். சனி மட்டும் கொஞ்சம் சற்று கொடுக்கிறார். கேது வழிபாடு, கேதுவுக்குரிய கணபதி வழிபாடு செய்து சனிக்கும் நன்மை, அவை செய்வது லாபத்தை அதிகரிக்கும் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பயிற்சியிலே உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் அருள்வார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு குரு பயிற்சி அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடம் மகரத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது ஜென்ம ராசிக்கு வருகிறார். பொதுவாக ராசியிலே குரு அமர்வதும் சிறப்பல்ல. ஜென்ம குரு வனவாசம் என்கின்ற பழமொழி இருக்கின்றது. ராமபிரானுக்கு ஜென்மகுரு, அதாவது ஜென்ம ராசியில் குரு வருவன்தான் வனவாசம் சென்றார் என்று ஜோதிட ரீதியாக கூறப்படுகின்ற ஒரு பழமொழி. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சனி பகவான் ராசியாதிபதி 12இலே அமர்ந்திருக்கின்றார். ராசியாதிபதி 12இலே அமர்கின்ற அமைப்பு ஏழை சனியுடைய காலகட்டம். அவற்றில் விரய சனி. பொதுவாக சனி 12இலே இருக்கின்ற பொழுது கோச்சார வேதை அடிப்படையிலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே கிரகம் இருந்தால் சனியுடைய அந்த விரய சனி பாதிப்பு இல்லை. தற்பொழுது 12ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. அதுபோன்றே ஜென்மகுரு என்று ராசியிலே குரு இருக்கின்ற பொழுது மற்றொரு கிரகம் ராசியிலே இருந்தால் ஜென்மகுருவால் பாதிப்பு இல்லை. அதுவும் கோச்சார வேதை அடிப்படையில் ஒரு முக்கியமான விதி. ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. எனவே ஜென்மகுரு என்பது சிறப்பல்ல. மேலும் 4இலே ராகு அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 10இலே கேது அமர்ந்திருக்கின்றார். ராகு 4இலே அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3இலே வேறு ஒரு கிரகம் இருந்தால், அதாவது ராகுக்கு 12இலே. அவ்வாறு இருந்தால் ராகுவோடைய கெடுபலன்கள் இல்லை. மேலும் கேது என்கின்ற கிரகம் ராசிக்கு 10இலே இருக்கின்ற பொழுது 10இலே வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே கேதுவோடைய அசுப பலன்களும் இல்லை. இப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை அடிப்படையிலே எந்த விதத்திலும் தடையில்லை. ஆகையால் ஜென்மகுரு என்கின்ற அவருடைய கெடுபலன்கள், விரைசரி என்கின்ற அவருடைய கெடுபலன்கள், 4இலே ராகுவும் 10இலே கேதுவும் இருப்பதும் சிறப்பற்ற நிலை. இவையெல்லாம் பார்க்கின்ற போது ஆண்டுகோள்கள் சாதகமாக இல்லை. தசாபுத்தி அந்தரங்கள் நன்றாக இருந்தால் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். கோச்சாரம் என்பது 30லிருந்து 40% தான். நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு 20 வயதிலிருந்து 36 வயது வரை குரு தசை, அதன் பிறகு சனி தசை, அதன் பிறகு புதன் தசை. இவ்வாறு குரு சனி புதன் என்கின்ற ஆண்டுகோள்கள் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள். குரு 16 வருடம், சனி 19 வருடம், புதன் 17 வருடம். எனவே அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சனி புதன் போன்ற கிரகங்கள் ஜாதக ரீதியாக பலமாக இருந்தால் நிச்சயமாக கோச்சார ரீதியாக ஆண்டுகோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். தசாபுத்தி அந்தரங்கள் அறிந்து கொள்ளுங்கள். குரு தசை, சனி தசை, புதன் தசை எவ்வாறு இருக்கும் என்று. இதே ராகு தசையாக ராகுவோடைய நட்சத்திரமான சதயத்தில் பிறந்தவராக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை தான் ராகு தசை, பிறப்பு தசை. அதுக்கு அடுத்ததாக வரப்போகிறது குரு தசை 16, சனி தசை, புதன் தசை என்று நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை. அவற்றில் சனி உங்களுக்கு ராசியாதிபதி, புதன் யோகாதிபதி. ஆகையால் தற்பொழுது அறிந்து கொள்வது நல்லது, சனி புதன் எப்படி இருக்கிறார்கள் உங்களுக்கென்று. அதுக்கடுத்து பூரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை தான். இவர்களே சனி புதன் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி யோகாதிபதி புதன், கேது சுக்கிரன் யோகாதிபதி. எனவே
கும்பராசியில் பிறந்தவர்கள் இவரெல்லாம் விரைய தசையை நடத்தக்கூடிய பெற்றிருக்கின்ற பாக்கியசாலி. எனவே அறிந்து கொள்வது தற்பொழுது மிக முக்கியம். இப்பொழுது கோச்சார ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ஜூன் 20 முதல் வக்ரம் பெறுகிறார். சனி மே 23க்கு பிறகு வக்ரம் பெறுகிறார். 23 அன்று வக்ரம் பெறுகிறார். எனவே மே 23 வரை கொஞ்சம் நிதானம், பொறுமை. அதன் பிறகு சனி வக்ரம் பெறுகின்ற பொழுது விரைய சனியுடைய கெடுபலங்கள் மாறுபட்டு நற்பலன்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஜூன் 20 வரை குருவோடைய ஆதிக்கம் நன்றாக ஜென்ம குருக்குரிய அந்த கெடுபலங்களை செய்யும், அசுப பலன்களை. கோச்சார வேதியிலும் இந்த தடையும் இல்லையே, கோச்சார வேதியிலும் எந்த தடையும் இல்லை. ஆகையால் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது பொறுமை வேண்டும். இதுவரை இந்த நாட்கள் வரை கொஞ்சம் பொறுமை, நிதானம். அதன் பிறகு வக்ரம் பெறுகிறார் குரு ஜூன் 20. அதன் பிறகு குருவோடைய அந்த கெடுபலன்கள் செப்டம்பர் 14 வரை இல்லை. மே 23க்கு வக்ரம் பெறுகின்ற சனி ஒரு 5 மாதங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய நிலை, அவற்றிலும் கெடுபலங்கள் இல்லை என்பதை கூறிக்கொண்டு விரும்புகின்றேன். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் நிதானம், பொறுமை, பெரிய முயற்சிகள் தற்பொழுது ஜாதகம் பார்த்து செய்வதே நல்லது. வியாபார அபிவிருத்தி, உத்தியோக தொழில் மாற்றம் இவையெல்லாம் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை உத்தியோகத்திற்கு கவனத்தோடு செயல்படுவது. உத்தியோக மாற்றம் என்பது நாம் நினைத்தால் மட்டுமல்ல, அவர்களால் நிர்பந்திக்கப்பட்டாலும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நம்மளுடைய செயல்தான். தொழில், புதிய தொழில் என்று பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வியாபாரத்தை பிரித்தவரை புதிய வியாபாரம் ஆரம்பிக்கின்றது மிகவும் கவனம் வேண்டும். அவசரம் கூடவே கூடாது. ஜாதகம் சாதகமாக இருந்தால் கோச்சாரத்தினால் இருக்கக்கூடிய பாதகம் இல்லை. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிலே அன்போடு பழகுவது, பேசுவது நல்லது. கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் உணவு உண்பது உத்தமம். காரணம், சுகஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இதுவரை குரு பார்வை பெற்று வந்தார். ஆனால் இப்பொழுது 4 ராகு குரு பார்வை இல்லாமல் இருக்கிறார். ஆகையால் சுகஸ்தானம் 4ஆம் இடம். தாயார் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். இருந்தால் அது அவங்களுடைய ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது. இருந்தால் உங்களுடைய உடல்நலத்தில் கவனம். மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள், தவறாமல் எடுக்க வேண்டும். உடற்பயிற்சி நல்லது. சரியான நேரத்தில் உணவு உண்பது, தியானம் போன்றவை செய்வது. இறை வழிபாடுக்கு மீறி எதுவும் இல்லை. இயற்கையை வசப்படுத்தினாலே மிக சிறந்த நன்மைகளை நாம் பெற முடியும். நீங்கள் காற்று ராசியில் பிறந்தவர்கள் மந்திரங்களை சற்று உறக்க உச்சரியுங்கள். உங்கள் காதுகள் கேட்கும்படி உச்சரிங்கள். காற்றோடு அந்த மந்திரம் கலக்க வேண்டும். காற்று ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள். காற்றை நம் கண்களால் பார்க்க முடியாது. ஆகையால் நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி, இதில் நெருப்பை காண முடியும், உணர முடியும். நிலத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், நீரோடு தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் காற்று ராசியில் பிறந்த நீங்கள், அதாவது மிதுனம், துலாம், கும்பம், இவரெல்லாம் காற்று ராசியில் பிறந்தவர்கள். ஆகையால் அந்த சஷ்டி கவசம் என்றாலும் படிக்க வேண்டும். சற்று ஒடுக்க படிக்க வேண்டும். கும்பராசியில் பிறந்த அனுமன் சாலிசாவை படிக்க வேண்டும். கேட்பதை விட படிக்க வேண்டும், கூற வேண்டும். அது காதுகள் கேட்கும்படி கூற வேண்டும். இது நீங்கள் செய்தீர்கள் என்றாலே சனி, குரு, காகபூஜனை மனதார உச்சரிக்காமல் சற்று காதுகள் கேட்கும்படி உச்சரிங்கள். ஓம் ஸ்ரீ காகபுஜண்ட சித்தரை போற்றி, புஜண்டரே எனக்கு நீதான் என்று சற்று உங்களோட வார்த்தைகளிலே உபயோகிங்கள். கேளுங்கள் அவரிடம். தற்பொழுது கிரகநிலைகள், கோள்கள், ஆண்டுகோள்கள் சாதகமாக இல்லை என்பது நிதர்சன உண்மை. குடும்பத்தில் இவ்வாறு இருக்கின்றோம். திருமணமாகாதவர்களுக்கு தற்பொழுது குருபலமும் இல்லை. கொஞ்சம் முயற்சியிலே தவிர்ப்பது நல்லது. இப்பொழுது தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு சாதகமான நிலை இல்லை. கலைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு இக்கட்டான காலம். பெரிய தொகை ஈடுபடுத்துகின்ற அமைப்பு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்பது இறைவழிபாட்டின் மூலம் அவற்றை நாம் நிவர்த்தி செய்ய முடியும் என்று கூறி, பெண்கள் கொஞ்சம் பொறுமையோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான், கும்பராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலே எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு, மேன்மைகளோடு, வெற்றிகளோடு நலம் புரிவீர்கள் என்று கூறி, நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது நடைபெறுகின்ற குரு பயிற்சிக்குரிய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்றைய தினத்தில் குருவாகப்பட்டவர் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்துக்கு அதிகாலை 12:40 மணி அளவில் பயிற்சியாகிறார். ராசியாதிபதி குரு பகவான் அவர் 12ஆம் இடத்தில் இருப்பது கோச்சார ரீதியாக சிறப்பற்ற நிலை. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தவர்
12ஆம் இடத்துக்கு வருகின்ற அமைப்பு விரயஸ்தானத்தில் அமர்கின்ற நிலை, தேவையற்ற செலவுகள், தேவையற்ற பண இழப்புகள் மற்றும் வேலையிலே பிரச்சனை போன்றவையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது பொது விதியின் பலன்கள். ஆனால் ஒரு விதிக்கு விதிவிலக்கு இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு 12ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே குருவோடைய அசுப பலன்கள் தடைப்படும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் தற்பொழுது சனி அமர்ந்திருக்கிறார். கோச்சார வேதை அடிப்படையிலே குருவோடைய அசுப பலன்கள் தடைப்படுகின்றது. வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். ஆகையால் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி குருவோடைய அசுப பலன்களை தடை செய்வார். பொதுவாக வேதை அடிப்படையிலே சுபபலன்கள் தடைபடக்கூடிய கிரகங்களுக்கு இருந்தாலும் சுப பலன்களும் தடைபடும். அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்களுக்கும் வேதையிலே கிரகம் இருந்தால் அதையும் தடைப்படும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு தற்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஆனால் ராகு 3லே அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 12லே ஒரு கிரகம் இருந்தால் ராகுவுடைய சுப பலன்களும் தடைபடும். தற்பொழுது ராசிக்கு 12லே குரு இருக்கிறார். எனவே ராகுவோடைய சுபபலன்களும் தடைப்படுகின்றது. அதே சமயத்தில் சனிக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால்தான் கோச்சார வேதை அடிப்படையிலே சனியுடைய சுபபலன்கள் தடைப்படும். அவ்வாறு 5ஆம் இடத்தில் எந்த ஒரு ஆண்டுக்கோள்கள் இல்லை, மாதக்கோள்கள் வருகின்ற பொழுது மட்டும் அவை அந்த மாதத்தில் சுபபலன்கள் தடைப்படும். அது நான் மாத பலன்களே கூறுகின்றேன். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது குருவோடைய அசுப பலன்களும் தடைப்படுகின்றது, ராகுவோடைய சுபபலன்களும் தடைபெறுகின்றது. இவற்றிலே குருவாகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை 162 நாட்கள் 12ஆம் இடத்தில் இருக்கப் போகிறார். அவற்றிலே 76 நாட்கள் சாதாரண நிலையிலும் 87 நாட்கள். அத்தகைய 87 நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருப்பார். அவ்வாறு வக்ரகதியிலே பின்னோக்கி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று மீண்டும் மகர ராசிக்கு போவார். இவ்வாறாக இப்பொழுது அதிசார குருவாக அவர் கும்பத்துக்கு வந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் வக்ரகதியில் இருக்கின்ற நாட்கள் ஜூன் மாதம் 20 முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை நன்மைகளை செய்வார். ஒரு கெட்ட இடத்தில் ஒரு கிரகம் இருந்து வக்ரம் பெறுகின்ற போது மாறுபட்ட கெட்டவன் கீட்டிடும் நன்மைகளையும் கொடுப்பார். இப்படி பார்க்கின்ற பொழுது குருவால் உங்களுக்கு அசுப பலன்கள் இல்லை, அதே சமயத்தில் சுபபலன்களும் இல்லை. ஆனாலும் குரு பார்வை செய்கின்ற இடங்கள், பொதுவாக குரு பார்வை செய்கின்ற இடங்கள் மிகவும் சுபத்துவம் பெறும், நன்மைகளை தரும். குரு பார்வை கோடி நன்மை என்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு உங்கள் ராசிக்கு 5லே அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 12லே அமர்கின்ற பொழுது குரு உங்கள் ராசிக்கு 12லே அமர்கின்ற பொழுது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு மனை வாகனஸ்தானம், மேலும் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் மாத்ருஸ்தானம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 4ஆம் இடம் பலம் பெறுகின்றது. குரு பார்வையால் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், எந்த ஒரு விஷயத்திலும் மன சஞ்சலங்கள் இருக்காது. சுகஸ்தானம் அல்லவா, சுகபோகத்தை கொடுக்கும். அவர் ராசியாதிபதி அல்லவா, இவற்றையெல்லாம் மேன்மைப்படுத்தி கொடுப்பார், கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ரண ருண சத்ருஸ்தானம், எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது. எதிரிகள் நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பாக தன்னுடைய பகைமையை மறப்பார்கள். மேலும் உடல்நல ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். நோய் நொடிகள் இருந்தால் அவற்றிலிருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவீர்கள். எனவே உடல்நல ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ரணருணை என்றால் நோய் ஸ்தானம். எனவே அவற்றிலெல்லாம் பாதிப்புகள் இல்லாத ஒரு நிலை. அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார்.
ஆயுள் ஸ்தானம், கௌரவம், பணபலஸ்தானம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்ற பொழுது மனதில் சுறுசுறுப்பு இருக்கும், உற்சாகமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கௌரவத்துக்குரிய உயரிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். ஏனென்றால் 8ஆம் இடம் கௌரவம், பணபலம். பணபலம் கொடுக்கும். அடுத்தவருடைய பணத்தை வைத்து தொழில் செய்பவர்கள், பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஷேர் மார்க்கெட் போன்ற துறையில் இருக்கின்றவர்கள் அடுத்தவருடைய பணத்தை வைத்து தொழில், அதாவது அந்த வியாபாரத்தை செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகுதியான நற்பலன்களை கொடுக்கும். ட்ரேடில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கும். பொதுவாக 8ஆம் இடம் அடுத்தவருடைய பணம் நம் கைக்கு வருவது. லாட்ரியிலே யோகம் கிடைக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு தான் யோகம் கிடைக்கும் என்றால் இந்த 8ஆம் இடம் என்பது அடுத்தவர் பணம் நமக்கு கை கிடைக்கிறது என்ற மாதிரி. எனவே 8ஆம் இடமும் பலம் பெறுகின்ற அமைப்பு. திடீர் பண யோகம், திடீர் தன யோகம், எதிர்பார்க்காத வகையிலே ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், லாட்ரி போன்ற நாம் எதிர்பார்க்கின்ற வகையில் திடீரென்று ஏறும், திடீர்னு இறங்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியிலே குரு கோச்சார வேத ஏற்புடைய அசுபலங்கள் தடைப்படுகின்ற நிலைப்பில் தன்னுடைய பார்வையை சுபத்துவ பார்வையாக, சுப பார்வையாக நன்றாக அந்த இடத்தை எல்லாம் விருத்தி செய்வார். இவை நன்மையே. எவ்வாறு இருப்பினும் ராசியாதிபதி எப்பொழுதும் ராசியை கெடுக்க மாட்டார் என்பது ஒரு அடுத்த கட்டமான உண்மை. இப்படி பார்க்கின்ற பொழுது மே மாதம் 23ஆம் தேதி சனியும் வக்ரம் பெறுகிறார். சுபபலங்கள் கொடுக்கக்கூடிய இடத்து சனி வக்ரம் பெறுகின்ற அமைப்பு இருக்கிறது. அது சனி வக்ர பயிற்சிக்குரிய பலன்களை நான் கூறுகின்றேன். இருப்பினும் ராசியாதிபதி 12இலே இருக்கின்ற அமைப்பு தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதும் நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அவரே 10ஆம் இடத்துக்குரியவர், ராசியாதிபதியே 10ஆம் இடத்துக்குரியவர். அவர் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார். கோச்சார வேத எடுப்பிலே தடைப்படுகிறது அசுபலன் என்றாலும் 10க்குரியவன் 12இல் இருக்கிறான். எனவே ராசியாதிபதி என்ற அடிப்படையில் 12, 10க்குரியவனும் 12. எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கவனம் வேண்டும். அதே சமயத்தில் பெரிய முதலீடுகள், புதிய வியாபார அபிவிருத்தி, புதிய கிளைகள் போன்றவைகள் தொழில் வியாபாரத்தில் துவங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவர்கள் தசாபுத்தியந்திரங்களை பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அன்றாட சிறப்பாக இருக்கும். காரணம் சனி லாபத்தில் இருப்பதனால். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைப்படுகின்றது அசுப பலன் என்றாலும் அலைச்சல் இருக்கும். 12ஆம் இடம் அயன சயன சுகஸ்தானம், தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம். அலைச்சலால் மனதிலே ஒரு நிம்மதி இல்லாத தூக்கமின்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகின்றது. பொதுவாக 12இலே குரு இருக்கின்ற பொழுது தூக்கத்தை அவ்வளவாக கொடுக்க முடியாது. 12இலே குரு சனி இருந்தாலே. காரணம் குரு புத்திக்காரகன், சனி நரம்பியல் சம்பந்தப்பட்டவன். இவர்கள் இருவரும் 12இல் இருக்கின்ற பொழுது மனம் மூளை எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும் தூங்கும்பொழுது கூட. அந்த பிரச்சனை உத்தியோகத்தில் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கும் இருக்கக்கூடியதாக வருகிறது. இருப்பினும் இவையெல்லாம் தியானம், இறை வெளிப்பாடு, சிறிது நேரம் முத்திரை வைத்துக்கொள்வது, தூக்க முத்திரை என்று ஒன்று இருக்கிறது, அதை வைத்துக்கொள்வது போன்றவற்றை செய்வதன் மூலம், சின்முத்திரை வைத்துக்கொள்வது மற்றும் சக்தி முத்திரை வைத்துக்கொள்வது போன்றவற்றை செய்வதன் மூலம் இவையெல்லாம் இருக்கின்றது. முத்திரைகள் சகல விதத்திலும் இயற்கையை வசப்படுத்தக்கூடியது. அதனால்தான் பாபா முத்திரை, எல்லா இறைவனும், எல்லா சித்தர்களும், எல்லா முனிவர்களும் ஒரு முத்திரை பயிற்சி வைப்பார்கள். எப்பொழுதும் முத்திரை பயிற்சி நன்மை. நீங்கள் மீன ராசியிலே பிறந்தவர்கள் நீர் ராசி வருண முத்திரை வைத்துக்கொள்வது நன்மையை தரும், யோகத்தை தரும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அலைச்சல்கள், காலதாமதங்களுக்கும் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவசரப்படாதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் வேறு வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற வேலையை விடுவது தற்பொழுது சால சிறந்தது அல்ல. ஜாதகம் சாதகமாக இருந்தால் பாதகம் இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு, பாசம். மற்றபடி குழந்தைகளுடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புத்திரக்காரகன் குரு 12இல் இருக்கிறார். ஏனென்றால் தற்பொழுது ஏப்ரல் மாதம் கல்வியிலே அவர்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு தேர்வெல்லாம் முடிந்துவிட்டது. ஆகையால் இப்பொழுது புதிய வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அல்லது மேற்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட குழந்தைகளுடைய அந்தவுடைய மீது அக்கறை காட்டுவது நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதுவும் முக்கியம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு நன்மை இருக்கிறது. சனிதான் கலைத்துறைக்கும், சனியும் சுக்கிரனும் தான் கலைத்துறைக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். ஆகையால் சனி நலமாக இருப்பதனால் நன்மைகள். அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு தற்பொழுது கொஞ்சம் சூழ்நிலைகள் சாதகமில்லாத நிலை. பதவி, அந்த பதவியிலே சற்று இடைஞ்சல்கள், சற்று பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படலாம்.
ஆலங்குடி ஒரு முறை சென்று விட்டு வருவது நல்லது. குரு பாடல், குரு காயத்ரி தினமும் கேட்பது நல்லது. இவை பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, திருமண பலம் இல்லை, புதிதாக முயற்சிக்கின்றவர்களுக்கு சற்று இளைஞர்கள் ஏற்படலாம். இருந்தாலும் வாரந்தோறும் குருவுக்கு கொண்டகடலை மாலை முல்லைப்பூ சாற்றுவதன் மூலம் அதற்குரிய பரிகாரம் அவை. மற்றபடி மனதார காக பூஜனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குரு வழிபாடாக சித்தர் வழிபாடு அவ்வாறு செய்கின்ற பொழுது சனி அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இவையே இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் மீனராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுபாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சிக்குரிய பலன்களை கண்டோம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 40% தான் அதன் பலன்கள், 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் அவரவருடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய முழுமையான யோக பலன்கள் அறிய வரும். எனவே கோச்சார ரீதியாக சுபபலன்கள் பெறுகின்றவர்களுக்கு சுபபலன்கள், அசுபபலன்கள் பெறுகின்றவர்களுக்கு அப்படி முழுமையாக அசுபபலன்கள் என்பது நிச்சயம் கிடையாது. ஜாதகத்தில் யோகத்துக்குரிய கிரகங்களுடைய திசைகள் நடைபெற்றிருந்தால் முழுமையாக அந்த யோகத்தை கோச்சார ரீதியாக நற்பலன்கள் இருந்தால் முழுமையாக 100% மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சில மாணவர்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கிடைக்கின்ற போல், அதே சமயத்தில் தசாபுத்தி அந்தர்கள் சாதகமாக இருந்து கோச்சார ரீதியாக பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறனையும் நீங்கள் பெறுவீர்கள். தசாபுத்தி அந்தரங்களும் சாதகமாக இல்லாமல் கோச்சாரமும் சாதகமாக இல்லாமல் இருக்கின்ற அன்பர்களுக்குத்தான் அத்தகைய பலன்கள் வெயிலிலே நடப்பது போன்று. தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் எவ்வளவு வெயிலில் நடந்தாலும் நாம் குடை கொண்டு சென்றோம் என்றால் வெயிலுடைய தாக்கம் இருக்காது என்பது எவ்வளவு உண்மையோ அது போன்று. எனவே தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருக்கும்